அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். நமக்கும் ஜீவனை கொடுத்து இந்த நாளிலே நம்மை அவருடைய பரிசுத்த சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அவர் நல்ல ஆண்டவர் தானே? பக்கத்தில் கூட கையை பிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் ஏதோ தப்பா பேசுன மாதிரி என்னை பார்த்தீங்க. இப்ப நல்லா வருவீங்க. திரும்ப கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்க எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். நீங்க அண்ட சராசரங்களை படைத்த, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கீங்க. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே உங்கள் மத்தியில் நிற்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான போதகர் ஐயா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரங்களையும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வேதாகம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போமே. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன அந்த மகிமையின் தற்சொரூபமானவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். நல்ல வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி, எஜமானனே இந்த நல்ல மாலை வேளையில் எங்களோடு பேசுவீராக. உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆளட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா எதிர்மறையான வல்லமைகளும் விலகுவதாக, எல்லா சோர்வுகளும் மறைவதாக, உடைய உயிர்த்தெழுந்த மகிமை எங்களை சம்பூர்ணமாய் நிரப்புவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே சிங்காசனத்தில் விற்றிருப்பீராக. ராஜா ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அனைத்தையும் உங்க பாதத்தில் படைக்கிறோம். நீர் பேசும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் பார்த்து இந்த வேத பகுதி இப்படியாக சொல்லுகிறது. யூதா புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டபடினாலே அவர்களை மேற்கொண்டார்கள். ஆமென். ஆமா, இன்னைக்கு நான் இதை தான் பேச போறேன். எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷி, எந்த ஒரு குடும்பம், எந்த ஒரு சபை, எந்த ஒரு விசுவாசி, எந்த ஒரு பரிசுத்தவான், எந்த ஒரு கிராமம், பட்டணம், தேசம் ஆண்டவரை சார்ந்து கொள்ள ஆரம்பிக்கதோ, அதற்கு விரோதமாக எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய உன்னத பலன் பரத்திலிருந்து தெய்வமே அனுப்பி தரக்கூடியவராயிருக்கிறார். ஆமென். மனுஷனை நம்பி, சுயபலத்தை நம்பி, திறமையை நம்பி, பணத்தை நம்பி, பதவியை நம்பி, ஆஸ்தியை நம்பி, அந்தஸ்தை நம்பி, தெய்வம் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நம்பி நிறைய கெட்டு போனவர்கள் அதிகம். தெய்வத்தை விட்டு விலகி போனவர்கள் அதிகம். தன் சுய இச்சையை நிறைவேற்றுவதற்காக, நான் நினைத்ததெல்லாம் நடைபெற வேண்டும் என்பதற்காக, என்னை கொண்டு ஏதாகிலும் ஒன்று நடக்கணும் அப்படின்னு நினைச்சு தேவராட்சியத்தை கட்டுவதாக எண்ணி தங்களை தாங்களே வீழ்த்தி கொண்டவர்கள் அநேகம் பேரா இருக்கிறார்கள். அதனால் எந்த ஒரு மனுஷனோ, எந்த ஒரு மனுஷியோ, எந்த ஒரு சபையோ எதுவா இருந்தாலும், யார் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறார்களோ, சார்ந்து கொள்ளுகிறார்களோ, விடாமல் பிடித்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில எத்தனை பெரிய எதிர்ப்பு வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தருவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. சபை சரித்திரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. எத்தனையோ ஜம்பாவான்கள் எழும்பினார்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்தார்கள், எத்தனையோ பேர் தரிசனம் பெற்றவர்கள் எழும்பினார்கள். நாள் போக பணமும் பேரும் புகழும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் திறமைகளும் தாளந்துகளும் அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாய் நிறைவேற்றும் பொழுது தெய்வத்தை விட்டுவிட்டு அவைகளை பற்றி கொண்டபடினாலே இடருண்டு போவதற்கு ஏதுவாக மாற ஆரம்பித்தது. எல்லாம் கவனிங்க பாப்பா. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் கொடுக்கிற பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, திறமை, தாளந்து எல்லாமே ரா மெட்டீரியல். எல்லாமே என்னது? ரா மெட்டீரியல். இதை வச்சு தேவராட்சியத்தை கட்ட முடியாது. இது ஒரு பங்கா தான் உதவும். ஆர் யூ வித் மீ? நான் பேசுறது புரியுதா? இது எல்லாம் ரா மெட்டீரியல்.
பாட்டு பாடிட்டா எல்லாம் நடக்குமா? நடக்காது. பணம் இருந்துட்டா எல்லாம் நடக்குமா? நடக்காது. தெய்வத்தை எந்த ஒரு மனுஷன் சார்ந்து கொள்ளுகிறானோ அவனை கொண்டுதான் கர்த்தர் எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள செய்வார். அல்லேலூயா. 1903 வருஷத்துல பாருங்க, இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வர ஆரம்பித்தது. அந்த எழுப்புதல் 50 ஆண்டுகள் இங்கிலாந்து தேசத்தை அசைத்தது. இங்கிலாந்து தேசத்திலிருந்து உலகம் எங்கிலும் பரவ ஆரம்பித்தது. இந்தியாவிலிருந்தும் ஒரு கூட்டம் அங்கு போக ஆரம்பித்ததாம். அப்பேற்பட்ட எழுப்புதல் வந்து அந்த எழுப்புதல் பயங்கரமா மாற ஆரம்பித்ததாம். அமெரிக்கா தேசத்திலிருந்து இங்கிலாந்துல வேல்ஸ் நாட்டு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மனுஷன் வந்தானா. ஒரு பெரிய பிசினஸ் மேன் வந்திருக்கிறான். வந்து அந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்குவதற்காக வந்திருக்கிறான். அன்னைக்கு சாயங்காலம் போய் கேட்டானா, இங்க ஒயின் ஷாப் எங்குமே பக்கத்தில் இல்லையா அப்படின்னு கேட்டானா. பாருங்க, எல்லாம் சொன்னாங்களாம், இந்த இடத்துல ஒயின் ஷாப்லாம் இல்லை அப்படின்னாங்களாம். ஏன் ஒயின் ஷாப் இல்லை அப்படின்னு கேட்டா, பாருங்க, இங்கிருந்து அங்கே போ, இங்கிருந்து அங்கே போ, இங்கிருந்து அங்கே போ அப்படின்னு சொல்லிக்கிறான். அவன் எந்த இடத்துல திரும்பியும் ஒயின் ஷாப்பே இல்லையா, சுத்தமாக ஒயின் ஷாப்பே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கிலாந்து தேசம் எப்படி இருந்தது தெரியுமா? அதையும் நான் சொல்லி முடிச்சுட்டு இப்போ பிரசங்கத்துக்கு நேராக வரேன். கவனிங்க பார்ப்போம். வீட்டுக்கு வீடு பார் இருக்குமா, வீட்டுக்கு வீடு இருக்குமா. வைக்கோல் மெத்தைகளை கொண்டு வந்து போட்டு வச்சிருப்பானா. வைக்கோல் சுமைகளை, இந்த கோதுமை மூட்டை, கோதுமை வைக்கோல்களை கொண்டு வந்து போட்டு வச்சிருப்பானா. நீ ரொம்ப குடிச்சிட்டினா, போதை ஏறி போச்சுன்னா உன்னை கொண்டு போய் இந்த வைக்கோலில் படுக்க வச்சிருவோம். ₹1 நீ எக்ஸ்ட்ரா, ₹1 அங்கே லண்டனில் ₹1 இருந்துதான் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. நமக்கு புரியுற மாதிரி பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எக்ஸ்ட்ரா ஒரு பவுண்ட் காசை கொடுத்து நீ குடிச்சின்னா உன்னை மெத்தையில் கொண்டு போய் படுக்க வைப்பாங்க. உன் போதை தெளிகிற வரைக்கும் நீ மெத்தையில் இருக்கலாம் அப்படின்னாங்களாம். சிறைச்சாலையில் குற்றவாளிகள் அதிகமாக நிரம்ப ஆரம்பித்தார்களாம். குற்றவாளிகள் சிறைச்சாலையில் போய் சிறைச்சாலையே கொலவெறி ஆட்டமாய் மாற ஆரம்பித்தது. எங்கே பார்த்தாலும் வன்முறை, எங்கே பார்த்தாலும் எதிர்ப்பு, எங்கே பார்த்தாலும் போராட்டம், எங்கே பார்த்தாலும் விபச்சாரம், வேசித்தனம், அவலட்சணமான காரியம், தேசத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம், அக்கிரமம் உச்சத்தலைக்கேற ஆரம்பித்ததா. அப்பேற்பட்ட நேரத்தில் பாருங்க, தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். இந்த எழுப்புதலுக்கு மூல காரணமா ஒரு ஐயா ஒருத்தர் இருந்தாராம். அந்த ஐயா கிட்டத்தட்ட 90 வயசான காலத்தில் அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், இவ்வளோ பெரிய எழுப்புதல் வந்து இந்த எழுப்புதல் 50 ஆண்டுகளாக இங்கிலாந்து தேசத்தை அப்படியே கட்டி போட்டு இருக்கு, உலகமெங்கிலும் இந்த எழுப்புதல் பரவி இருக்கு, இந்த எழுப்புதலுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த ஐயா கிட்ட கேட்டாங்களாம். அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீங்க எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு. இப்போ நம்ம சொல்றோம்ல, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாலே பெருசா மாத்திக்கிறோம்ல. செய்யாத மாதிரி என்னை பார்க்கக்கூடாது, எனக்கு கோபமா வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இது வேற லேபிள் போட்டு ஒட்டிக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, இங்கே பாருங்க, 2 மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன்னா என்ன 2 மணி நேரம் ஜெபம் பண்ண வைக்கிறவர் அவரு. என் சுய பலத்துல என்னால நிக்க முடியாது. ரோமருக்கு எழுதும் போது பவுல் இப்படியாக எழுதுகிறார் பாருங்க, நாங்கள் சத்துருக்களாய் இருக்கையில் எங்களை நேசித்தீர், நாங்கள் பலனற்றவர்களாய் இருக்கும் போது எங்களை நேசித்தீர், நாங்கள் பாவிகளாய் இருக்கும் போது எங்களை நேசித்தீர். என்னாலெல்லாம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாது, என்னால ஒரு அதிகாரத்தை ஒழுங்கா படிக்க முடியாது. ஆனா என்னை படிக்க வைக்கிறவர் அவர், என்னை ஜெபிக்க வைக்கிறவர் அவர், என்னை எழுப்புகிறவர் அவர். அல்லேலூயா. நாம அந்த மாதிரி லேபிள போட்டு ஒட்டிப்போம் பாத்தீங்களா. இவர்கிட்ட கேட்டாங்களா, நீங்க எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? அப்படியே அமைதியா தலையாட்ட ஆரம்பித்தாராம். கண்கள்ல மட்டும் தண்ணி தார தாரையா வர ஆரம்பித்ததாம். எவ்வளவு நேரம் பைபிளை படிப்பீங்க, என்னென்ன பண்ணுவீங்க? நமக்கு தான் ஏகப்பட்ட கேள்வி கேட்போம்ல, எல்லா கேள்வியும் கேட்டாங்களாம். எதுக்குமே ஒண்ணுமே இல்லை இல்லைன்னு தலையாட்டிட்டாராம். கடைசி அவரை பார்த்து கேட்டாங்களாம், இத்தனை காரியத்தை கேட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க, அப்ப எப்படிதான் இவ்வளவு பெரிய எழுப்புதலுக்கு காரணமா இருந்துன்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், நான் நடந்து போன எல்லா அழுகையின் பள்ளத்தாக்குகளிலேயும் அவர் என் கூட இருந்ததினாலே ஏற்பட்ட விளைவுகள் அப்படின்னாராம். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, நம்ம நடந்து போற எல்லா அழுகையின் பள்ளத்தாக்குகளிலே, பலவீனத்தின் பள்ளத்தாக்குகளிலே, நெருக்கத்தின் பள்ளத்தாக்குகளிலே, மறைவான பள்ளத்தாக்குகளிலே அவர் மட்டும் நம்ம கூட இருந்துட்டா, அவரே நம்மை கரம் பிடித்து சிகரத்தின் கொடுமுடியில கொண்டு வந்து வைத்து, இது நான் விரும்பின பாத்திரம் என்பதை நிரூபிக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து விலகியும் போயிடக்கூடாது. அதே நேரத்தில் பணம், பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, திறமை, தாளந்து வந்தது என்பதற்காக தெய்வத்தை விட்டு போகக்கூடாது. இது எல்லாம் அவர் நமக்கு போட்ட பிச்சை, அவர் கிருபையாய் நமக்கு கொடுத்தவைகள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, திறமையை நம்பி போனவங்க எத்தனை பேர் எங்க கவிழ்ந்து இருக்கிறாங்க. பாட்டை பாடி நம்பி போனவங்க, பெரிய பெரிய காரியத்தை நம்பி போனவங்க, என்னென்னமோ பண்ணி ஏதேதோ. அல்லேலூயா. ஆமா, எல்லாமே மாறி போயிட்டாங்க. ஆனா எந்த ஒரு மனுஷன் தெய்வத்தை சார்ந்து கொள்ளுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறானோ, அவன் வாழ்க்கையை கர்த்தர் தலைகீழாக மாற்றுவார். இந்த 9 மாசத்துல நம்ம கூட எங்கேயோ ஒரு இடத்துல தடம் புரண்டு இருப்போம் பாருங்களேன். அப்படியே பயங்கரமா பண்ற மாதிரி போய் முக அடிபட்டு வந்திருப்போம்.
பார்த்துருக்கீங்களா? தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் அது உண்மையை பேசுவோமாக. ஆமாம், ஏதாவது ஒன்று சாதிக்கிறேன்ட்டு போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி அசிங்கப்பட்டுட்டு வந்திருப்பேன் பாருங்களேன். ஏதாவது ஒன்று பண்ணணும்னு போயிட்டு பண்ணியிருப்பேன் பாருங்க. நான் 2004 நாகர்கோயில் கூட்டத்துக்கு போனேன். பெரிய சர்ச், எங்கே சரி பேர் சொல்ல விரும்பல, பெரிய சர்ச். அந்த பெரிய சர்ச் நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது. போய் ஜெபம் பண்ணுறதுக்கு நான் போனேன், மீட்டிங்காக போனேன். பீகாருக்கு போயிட்டு வந்தேன். அங்கே பிரசங்கம் பண்ணும்போது பெரிய பெரிய அற்புதம்லாம் நடந்தது. ஒரு குருடன் பார்க்க ஆரம்பித்தான் பாருங்கள், செவிடனுக்கு காது கேட்க ஆரம்பிச்சது, ஊமையும் பேச ஆரம்பித்தான். அங்கே யார் போனால் இல்லை, நீங்கள் போனால் கூட நடக்கும். ஏன்னா அவன்லாம் ஆண்டவரை நம்புகிறான். அவன்லாம் யாரை நம்புகிறான்? நமக்கு பைபிள் ரொம்ப தெரிஞ்சிடுச்சு இல்லை. நான் பேசுறது புரியுதா? நீங்க கூட பீகாருக்கு போய் ஜெபம் பண்ணி பாருங்க, இயேசு நாமத்தில் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஆமா, நான் இல்லை நீ இல்லை, யாரு போனாலும் செய்வேன். ஏன்னா அவன் ஆண்டவரை நம்புறான், நான் ஜெபம் பண்றதுனால இல்லை. ஐயோ தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா. அப்போ பீகார் மிஷினரி அங்கே இருக்கிறார், நாகர்கோயிலேருந்து அங்கே இருக்கிறார். அந்த தலைமை சபையிலேருந்து தான் அவர் அங்கே போயிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொன்னார், பாஸ்டருக்கு உடனே ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இவர் வந்து அற்புதம்லாம் நடக்குது, நீங்கள் தயவு செஞ்சு கூட்டம் வைங்க. கூட்டம் வச்சுட்டாங்க பாருங்கள். முதல் நாள் கூட்டத்துக்கு போனால் எனக்கே ஒரு மாதிரி, அப்போல்லாம் தொடக்கம் வேறு, 2004 தொடக்கல, கொஞ்சம் தொடக்கம்தான். ஆமாம், அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் நடுக்கமாக இருக்குது. அது வேற ஜனங்கள்லாம் அப்படியே விழுங்குற மாதிரியே பார்க்குறாங்க. நான் என்னவோ பாதாளத்துலேருந்து வந்த மாதிரி, நீங்கள் என்னவோ பரலோகத்துலேருந்து வந்த மாதிரி அப்படியே பார்வை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வரியாக கூட்டத்தை முடிச்சுட்டு அன்றைக்கி சண்டே, வெள்ளிக்கிழமை நைட்டு கூட்டம் முடிஞ்சிச்சு. சனிக்கிழமை காலையில் ஒரு 3:30 மணி போல் எந்திரிச்சு எனக்கு நல்ல அற்புதமான ஒரு ரூமை தந்திருந்தார், பெரிய ரூம். அந்த ரூமில் நடக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், என்னென்னமோ பண்ணுறேன், எப்படியோ பண்ணுறேன். தேவ பிரச்சனமே இல்லை. தயவு செஞ்சு ஆமான்னு சொல்லணும். ஆமாம், தேவ பிரச்சனை எனக்கே தெரியுது, அலுப்புறேன்னு எனக்கே தெரியுது, ஏதோ நான் வித்தை காட்டுறேன்னு தெரியுது. எனக்கே நடக்கிறேன், முட்டி போடுறேன், வர்றேன் போகிறேன், என்னென்னமோ பண்ணுறேன், ஒன்றும் நடக்கலை. ஒரு 4:30 மணி போல் அந்த ரூம் முழுக்க தேவ பிரச்சனை வர ஆரம்பிச்சுது. ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், என்ன பண்ணுறேன்னு. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் ரொம்ப பயந்துட்டேன். அதான் உண்மை, நான் ரொம்ப பயந்துட்டேன். இந்த ஜனங்கள்லாம் அப்படியே உட்காந்துங்கிறாங்க, புரியுதா புரியலையான்னு தெரியல. நான் தான் தமிழில் தான் பேசுகிறேன்னான்னு தெரியல. கண்ணில் அழுதுகிட்டே சொல்கிறேன் நான் ஆண்டவரை பார்த்து, எனக்கு பயமாக இருக்கு ஆண்டவரே, தயவு செஞ்சு இந்த 2 நாள் என்னை வெட்கப்படுத்த விட்டுறாதீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிவிடுங்க. எது பண்ணுறதா இருந்தாலும் என்னை சென்னையில் வச்சு பண்ணிக்கங்க, இப்போ என்னை விட்டுடுங்க. இந்த இடத்துல நான் எப்படியாச்சும் காப்பாற்றப்பட்டா போதும். பயங்கரமாக அழுகுறேன். ஒரு 4:30 மணி போல் அழுகுறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்த ஆண்டவர் காட்ட ஆரம்பித்தார். இந்த வந்தவாசிக்கு போகிற வழியில், மேல்மருவத்தூர்ந்து உள்ள போகிற வழியில் நாங்கள் ரெகுலராக அங்கே ஒரு ஊழியம் பண்ண ஆரம்பித்தோம். அங்கே ஒரு சர்ச்சை ஸ்தாபிச்சிருக்கிறோம் பாருங்கள். அந்த இடத்துல தெருவில் நின்று சண்டே கிளாஸ் எடுத்து அதுக்கப்புறமா தான் சர்ச்சை தொடங்கணும். தெருவில் நின்று சண்டே கிளாஸ் எடுத்தால் ஊரே வந்துடும். நான் கதை சொல்லியே மொத்த பேரையும் கூட்டுருவேன். மொத்த பேர் வந்துட்டாங்க ஊரே. பாருங்கள், இதே மாதிரி சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு கதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஒருத்தங்களுக்கு ஒரு பெரிய கேன்சர் கட்டி அற்புதமாக கர்த்தர் சுகமாக்க ஆரம்பித்தார் பாருங்க. அப்போ ஆண்டவர் அதை சொன்னார். அங்கே எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணன்னு கேட்டார். ஆமாம்ல, அங்கே ஒன்றும் ஜெபம் பண்ணலையே, சண்டே கிளாஸ் எடுக்கத்தானே போனேன். அப்போ சொன்னார், நீ ஒன்றும் பண்ணி நான் செய்ய போகிறது கிடையாது, அதனால் போய் படுத்துக்கின்னு தூங்குனார். ஆமாம், சில நேரத்தில் நம்ம ஓவராக பண்ணுவோம் பார்த்தீங்களா. தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, அன்னைக்கு நான் ஒரு காரியத்தை கற்றுக்கினேன், என்னை ஜெபம் பண்ண வைக்கிறவரே அவர் தான். ஆமாம் ஆமாம், நான் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும், 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும், எனக்கும் பிதாவுக்கு ஒரு நல்ல உறவை கொண்டு வரக்கூடியவரே யார் தான்? அவர் தான். ஆமாம், அன்னைக்கு நான் ஒரு நல்ல பாடத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். நிறைய நேரத்தில் நான் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுனால கர்த்தரை எழுப்புதலை தருவார் நினைக்கிறேன், தரமாட்டார். நான் மதவாதியா மாறிடுவேன். என்ன நானே பெருமையா பேசிப்பேன். ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் படிக்கிறேன்னா 50 அதிகாரம் அவர் என்ன படிக்க வைக்கிறார். நான் மதவாதியா மாறிடுவேன். மதவாதியா இருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கல, அவரை சார்ந்து கொள்ளுவதற்காக, அவரோடு ஐக்கியம் கொள்ளுவதற்காக, அவரை பின்பற்றுவதற்காக, அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக, அவருடைய சித்தத்தை செய்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை எந்த ஒரு மனுஷன் சார்ந்து கொள்ளுகிறானோ அவனை கொண்டு கர்த்தர் சரித்திரத்தை மாற்றக்கூடியவராயிருக்கிறார். அந்த இங்கிலாந்து தேசத்துல, வேல்ஸ் தேசத்துல பாருங்க, அந்த ஐயா சொன்னாராம், அவர் பேர் சார்லஸ் சாண்டின். இன்னும் கொஞ்சம் வரும், எனக்கு இதுக்கப்புறமா அவருடைய பேர் முழுசா எனக்கு தெரியல. அவர் தான் சொல்ல ஆரம்பித்தார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய எழுப்புதல் வர ஆரம்பித்ததாம். இந்த நல்ல மாலை வேளையில 9 மாசத்தை கடந்துட்டோம். இதுவரைக்கும் யாரை சார்ந்தமோ அது கடந்த காலங்களாகவே இருக்கட்டுமே. இனி வரப்போகிற நாட்களில், வரப்போகிற வருஷத்திற்கும் நம்மை நாமே பக்குவப்படுத்த ஆரம்பிப்போமே. நமக்கு எதெல்லாம் ரா
மெட்டீரியல் இருக்கோ அது எல்லாத்தையும் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு தேவ சமூகத்தில் போய் உட்காருவோமே, தேவ சமூகத்தில் போய் விழ ஆரம்பிப்போமே. நீங்க நல்ல ஆண்டவராக நம்மளை ஜபத்துக்கு நடத்தும் போது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் பாருங்களேன். நான் சொல்றது அப்படியே உங்களுக்கு ஆமா மாதிரியே தோணும் பாரு. சாதாரணமாக போய் உட்கார்ற மாதிரியே இருப்போம். அப்படியே ஜபம் பண்ண தேவ பிரசன்னம் வர வர உட்கார்ந்து நாம முட்டி போட ஆரம்பிச்சிரும். முட்டி போட்டு அப்படியே ஜெபிக்க பாருங்க, அந்த சோர்வு தெரியாது, பலவீனம் தெரியாது, அசதி தெரியாது. அப்படியே ஆவியில் நிறைஞ்சு பயங்கரமா ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். கண்ணெல்லாம் குளமா மாற ஆரம்பிக்கும். எப்படியோ ஆண்டவர் ஜெபத்தை நடத்துவார். கண்ணை மூடிட்டு முடிச்சிட்டு திரும்பி பார்த்தா 1.5 மணி நேரம் போயிருக்கும். இது ஆண்டவர் நடத்துறது. நம்ம நல்ல தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு லூஸ் சேரெல்லாம் விட்டுக்கின்னு அப்படியே சேர் எடுத்து போட்டு ஃபேன் எடுத்து வச்சுட்டு உட்காரும் பார். இப்படி எப்பம் பார், அப்படி அசால்ட்டா தூங்குவோம் பார். யாராச்சும் வந்தாதான் சோத்திரம் பார்த்தீங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாமளா ஒரு பைபாஸ் ரோடை போட்டுட்டு ஆண்டவர் வான்னா வரமாட்டார். ஹலோ, எறும்பு கூட வராது. ஐயோ இவங்கிட்ட போகிறத நான் சோம்பேறி தனத்தை கற்றுப்பேன் அப்படின்னு எறும்பு கூட வர. நம்மளா ஒரு பைபாஸ் ரோடு போட்டு போகிறத விட அவர் நமக்குன்னு ஒரு பாதை வச்சிருக்கிறார். அந்த பாதையில் நம்ம அடியெடுத்து வைக்கும் போது கர்த்தர் சரித்திரத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அதனால நம்முடைய பலன், நம்முடைய திறமை, நம்முடைய ஞானம், நம்முடைய புத்தி, நம்முடைய பணம், நம்முடைய மேன்மைகள் எல்லாவற்றையும் தூக்கி தூர வச்சுட்டு இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்களை மாத்திரம் நான் அண்டிக்கொள்ள எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா, உங்களை மாத்திரம் சார்ந்து கொள்ள எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அப்படி நம்ம பிரயாணப்படும் பொழுது எந்த இடத்துல தோற்று போனோமோ, நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் சாதிக்காததெல்லாம் நம்மை கொண்டு கர்த்தர் சாதிக்க பண்ணுவார். நமக்கு முன்னாடி இருந்த முற்பிதாக்கள் செய்யாத காரியத்தை கர்த்தர் நம்மை கொண்டு செய்து முடிக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க இந்த வேத பகுதி அபியா இப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். யூதேயா தேசத்தினுடைய 2வது ராஜா, அவங்க அப்பா ரெகோபயாம் முதல் ராஜாவா இருக்க ஆரம்பித்தான். இப்போ அப்பா ரெகோபயாமுடைய மகன் அபியா, இவன் 2வது ராஜா. இவன் தான் சொல்றான், அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டபடினாலே அவர்களை மேற்கொள்ள ஆரம்பித்தார்களாம். கவனிங்க பாப்பா, இஸ்ரவேல் தேசம் சவுலோடைய பீரியட்ல 40 ஆண்டுகள், தாவீதோட பீரியட்ல 40 ஆண்டுகள், சாலமோனுடைய பீரியட்ல 40 ஆண்டுகள். இது யுனைடெட் கிங்டம் அப்படின்வாங்க. அது எல்லாமே இணைந்த ராஜ்யமாக இருந்தது. சாலமோன் ராஜ்யத்துக்கு அப்புறம் தேசம் 2ஆக பிரிக்கப்பட ஆரம்பித்தது. ஒன்று இஸ்ரவேல் என்று பிரிக்கப்பட்டது, இன்னொன்று யூதா என்று பிரிக்கப்பட்டது. கவனிங்க பாப்போம், பிரிப்பதற்கு காரணமே ஆண்டவர் கிடையாது, நம்ம தான். ஆமென். சாலமோனுக்கு அப்பா அந்த பதவியை கொடுக்கும்போது உத்தரவாதம் பண்ணி கொடுத்தா. பாருங்க, நீ இதை செஞ்சினா இப்படி இருக்கும், இதை பண்ணினா இப்படி இருக்கும், அத்தனையும் கேட்டு கடைசியில சாலமோனும் தடம் புரண்டுட்டான். ஆனா ரெகோபயாம் எந்த விதமான கிரயமும் செலுத்தாமல், எந்த விதமான பாருங்க அர்ப்பணிப்பும் இல்லாமல் அந்த ராஜ்யபார பொறுப்பு ரெகோபயாம் கிட்ட வர ஆரம்பித்தது. ரெகோபயாம் கிட்ட அந்த பொறுப்பு வந்த உடனே தேசத்துல ஒரு சலசலப்பு ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் ரெகோபயாம் கிட்ட கேட்கிறாங்க, உங்க அப்பா எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டார், ரொம்ப பண்ணிட்டார், அதனால நீர் எங்களுக்கு என்ன நியாயம் செய்ய போறீர் அப்படின்னு கேட்கிறாங்க. இவன் சொல்றான், போயிட்டு 3 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்றான். அவங்க தகப்பனாரோட வளர்ந்த முற்பிதாக்கள் இருக்காங்க பார், அனுபவசாலிகள் இருக்காங்க பார், ஞானவான்கள் இருக்காங்க பார், தகப்பனுடைய ஞானத்தை கேட்டவர்கள் இருக்காங்க பார். அத்தனை பேரும் சொல்றாங்க, நீ இந்த மாதிரி சாஃப்டா மென்மையா நடத்து, இந்த மாதிரி சொல்றன்னு சொல்லு, தேசம் நல்லா இருக்கும், ஆண்டவரும் காரியத்தை மாத்துவார் அப்படின்ட்டு அந்த பெரியவங்களை கூப்பிட்டு முடிச்சிட்டு அவங்களை அனுப்பிட்டு தான் கூட வளர்ந்த இருக்கான் பார், தான் கூட வளர்ந்த வாலிப பசங்க இருக்காங்க பாரு, அவங்கள கூப்பிட்டு கேட்கறான். இவன் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறான், அவனுக்கு நான் என்ன மறு உத்தரவு கொடுப்பது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்ன விவரமா சொல்றாங்க பாரியா. அவங்க இவனை பார்த்து சொல்றான், எங்க அப்பனுடைய இடுப்பு என் சுண்ட விரல் மாதிரி இருந்துதான். தேவையாங்க, எங்க அப்பனுடைய இடுப்பு என் சுண்டு விரல் மாறி இருந்தது. எங்க அப்ப மிலாற்றினாலே உங்களை அடித்தால் நான் உங்களை தேல வச்சு, ஐயா இன்னும் ராஜ்யபாரத்திலே உட்கார்ல, புரியுதா நான் பேசுறது? இன்னும் அந்த இடத்திலே ஸ்டேபிள் ஆகல, இன்னும் நிலைவரப்படல. இப்பதான் உட்கார்ந்தோடனே சொல்றான், எங்க அப்பனுடைய இடுப்பு என் சுண்ட விரல் மாதிரி இருந்தது, எங்க அப்பா மிலாரால உங்களை அடிச்சான், நான் தேலை வச்சு கொட்டுவேன் அப்படிங்கிறான். டென்ஷன் ஆயிட்டான். நமக்கா சர்ச்சை பிரிக்க தெரியாது. சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். டென்ஷன் ஆயிட்டு ரெகோபயாம் குழப்பிக்க கூடாது. நானே மாத்தி சொன்னாலும் நீ குழம்ப கூடாது.
அதுக்காக தான் இப்போ வரேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ரெகோபெயாம் சாலமோனோட பையன், யெரொபெயாம் சாலமோனுடைய வீட்டு வேலைக்காரனா இருந்தவன். அப்பேற்பட்டவன் ஒரு பெரிய கூட்டத்தை ரெடி பண்ணி தாவீதினுடைய குடும்பத்திற்கு எங்களுக்கும் பங்கு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பிரிஞ்சுட்டு போயிட்டான். 10 கோத்திரம் அவன் பின்னாடி போயிடுச்சு, 2 கோத்திரம் இவன் பின்னாடி நின்னுடுச்சு. யெரொபெயாம் கிட்ட 10 கோத்திரம் போயிடுச்சு, அது இஸ்ரவேலா மாறிடுச்சு. 2 கோத்திரம் ரெகோபெயாம் கிட்ட இருந்து பாருங்க, யூதாவும் பெஞ்சமினும் ரெகோபெயாம் கிட்ட இருந்து இது யூதாயா தேசமா மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஐயா சண்டைக்கு போறார். யாரு? ரெகோபெயாம் சண்டைக்கு போறார். முன்னாடி அடங்கி இருக்கலாம்ல, சில நேரத்தில் சொல்ற நேரத்தில் கேட்கவே மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? நம்மளாம் வாங்கினா தான் சில நேரத்தில் திருந்துவோம். தேங்காய் மண்டைகளை வச்சுட்டு நம்ம என்ன லேசுப்பட்ட ஆளுகளா? அல்லேலூயா, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சில நேரத்தில் பைபிளே நம்ம எழுதின மாதிரியே பண்ணுவோம் பாரு. ஐயோயோ சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் ஓவர். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இவன் அப்படித்தான் மாறிட்டான், அப்படித்தான் பண்ணிட்டான். இப்போ சொல்றான், நான் சண்டைக்கு போக போறேன், மொத்த பேர் யுத்தத்துக்கு ரெடி ஆக்குங்கிறார். ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு, அவனை போய் சும்மா இருக்க சொல்லு, வாங்கிக்க போறான் அப்படிங்கிறார். எதுக்கு சும்மா இருக்க சொல்ல? அந்த பைய வாங்கிக்க போறேன், போய் சும்மா இருக்க சொல்ல, போடா அப்படிங்கிறார். ஒரு பெட்ஷீட் எடுத்து போட்டு 12 கிழிச்சு யெரொபெயாம் கிட்ட 10 துண்டை பொறுக்கின்னு போ, 2 துண்டை நீ வச்சுக்க அப்படின்ட்டார். எல்லாம் நினைப்பார், ஆண்டவர் கொடுக்கிற பிஸ்னஸா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஸ்தானமா இருக்கலாம், எதை தெய்வம் கொடுத்தாலும் கொடுத்த ஆண்டவரிடத்துல போய் இது எப்படி கட்டப்பட வேண்டும் என்று கேட்கணும், இதை எப்படி நடத்தணும்னு கேட்கணும், இதை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும்னு கேட்கணும், இதை கொண்டு என்னுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு இந்த இத்து போனவன், விளங்காதவன், உருப்படாதவன், இந்த தெருவில் சுத்துறவன், வேஷம் போடுறவன், இந்த மாதிரி ஆளெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை கேட்ட என் நல்ல வாயால் எதுவும் சொல்ல விரும்பல, நான் பின்னாடி வந்து சொல்ல விரும்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, பக்கத்தில் இருக்கிறவனை கேட்டானா, அவன் என்ன சீனாய் மலைக்கு போயிட்டு வந்தவனா? அவனே ஒரு விளங்காதவன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த வாலிப பசங்க பார்த்திருக்கீங்களா? அந்த காரியத்துக்கு புரியும், உங்களுக்கு புரியாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமா, பக்கத்தில் இருக்கிறவனே போய் கேட்பான். ஏன்னா அவன் ரொம்ப பெரிய சாலமோனுக்கு அண்ணன், அதனால் இவர் ஆலோசனை அங்க போய் கேட்கறது. அவன் ஒரு விளங்காதவன், நீ ஒரு விளங்காதாள். சோத்திரம் ஆண்டவரே, என்ன பேய் மாதிரியே பாக்குறீங்க? சரி, முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த பக்கத்தில் இருக்கிறவனை கேட்கறது, பாஸ்டர் கேட்க, நான் ஒண்ணு எங்க போனாலும் சொல்றது, தயவு செஞ்சு எந்த டவுட் வந்தாலும் உன் பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை கேட்காது. சத்தியமா நீ இடருண்டு போயிடுவேன். நான் எதில் வேணா கையெழுத்து போட்டு தரேன், நீ இடருண்டு போயிடுவேன். கேட்கவே ஏன்னா நம்மளே ஒரு அறக்குறை, பக்கத்தில் எடுத்து கால் குறை, அதுகிட்ட போய் மாட்டிட்டு, ஆமே அது யூடியூப்ல பார்த்து, அந்த டியூப்ல பார்த்து, இந்த டியூப்ல பார்த்து, அங்க பார்த்து, இங்க பார்த்து, எல்லாம் விளங்காத போய் அப்படியே போய் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அந்த மாதிரி தான், பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட மட்டும் தயவு செஞ்சு கேட்காத, உன் ரட்சிப்பையே நீ இழந்துருவேன். உனக்கு புரிஞ்சாலும் சரி, புரியலனாலும் சரி. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இவன் இப்படி கேட்டுட்டான், நான் உடனே சண்டைக்கு போறான் அப்படிங்கிறான். சண்டைக்கு போக வேணாம் அப்படின்றார் ஆண்டவர். அப்புறமா அமைதியா நின்று இப்பதான் ஒரு உணர்வு வந்துடுச்சு, தப்பு பண்ணிட்டோம், கேட்கக்கூடாது, உங்க பேச்சை கேட்டுட்டோம், என்னென்னமோ பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு தேசத்தை பலப்படுத்த ஆரம்பித்தான். கட்டடத்தெல்லாம் கட்டி, காம்பவுண்ட்லாம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி தேசத்தை நல்லா பலப்படுத்த ஆரம்பித்தோன்னே எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக் அப்படிங்கிறவன் உள்ள வந்துட்டான். உள்ள யுத்தத்துக்கு வந்த உடனே பாருங்க, தாவீதினுடைய நாட்களில, சாலமோனுடைய நாட்களில செய்து கொடுத்த எல்லா செய்து வச்ச தங்கம் இருக்கு பாருங்க, அந்த தங்கத்தாலான கேடயங்கள், ஈட்டிகள், மொத்த ராணுவ தளவாடங்கள் தங்கத்தில் இருந்து பார். அந்த தங்கத்தை எல்லாத்தையும் எடுத்து சீஷாக்கு கிட்ட கொடுத்துட்டு இப்ப இவன் வெண்கலத்துல செஞ்சு வச்சுட்டானா. என்ன செஞ்சுட்டான்? நான் பேசுறது புரியுதா? ஆமா, இந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். 9வது வசனத்தை வாசிங்க. 12:9, 2 நாளாகவும் 12:9. ராஜாவாகிய சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகொபெயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து அவைகளை ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில் ஒப்புவித்தான். ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அரண்மனை சேவகர் வந்து அவைகளை எடுத்துக்கொண்டு போய் திரும்ப தங்கள் அறையிலே வைப்பார்கள். போதும், என்ன பாருங்களேன், எல்லாமே டூப்ளிகேட்டாவே மாறிட்டு வருது பாருங்களேன். இப்ப அதை தான் நான் சொல்றதுக்காக வரேன். முதல் தங்கம் இருந்தது, தங்கத்துக்கு பதில் எகிப்தின் ராஜா சீஷாக்கு யுத்தத்துக்கு வந்த உடனே மொத்த தங்கத்தை எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டு தங்கத்திற்கு பதில் வெண்கலத்தை செஞ்சு அந்த இடத்துல வச்சுட்டு இவர் எப்பெல்லாம் வராரோ அப்பெல்லாம் போர்ச்சேவர்களை கூப்பிட்டு அந்த
என்னது கேடயங்களை ஈட்டிகளை அந்த தடயங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி நின்று காட்டிட்டு வெண்கலம் இருக்குதா அப்படின்ட்டு போயிருது. ஆக்சுவலா அங்க என்ன இருந்தது? தங்கம் இருந்தது. இப்ப என்னவா மாறிடுச்சு? வெண்கலமா மாறிடுச்சு. 12 கோத்திரம் ஒன்னா இருந்தது, 10 கோத்திரம் போயிடுச்சு. இப்ப எத்தனை கோத்திரம் வந்துடுச்சு? 2 கோத்திரம் வந்துடுச்சு. பாருங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பித்தது. நிறைய நேரத்துல ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல நாம இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை தங்கமா வைப்பார். ஆமென். ஆண்டவர் வைக்க கூடாத இடத்துல நாம தடமாறி போயிட்டா தங்கத்துக்கு பதில் வெண்கலம் வந்துடும். தங்கம் இருக்கும்போது ஒருத்தனை இந்த மாதிரி கொண்டு வந்து இதை காட்டல, வெண்கலம் வந்த உடனே காட்டுறான். கிருபை இருந்தா கிருபை தானா உன்னை மேல கொண்டு வரும். கிருபையை இழந்து போயிட்டா நாமளா போய் ஏதாவது ஒண்ணு காட்ட வேண்டியது வரும். அபிஷேகம் இருந்தா அபிஷேகமே என்ன வெளியே கொண்டு வரும். அபிஷேகத்திற்கு பதில் என் திறமையும் தாளந்தையும் நான் வெளியே கொண்டு வந்தா நானா வந்து எல்லாருக்கும் முன்னாடி காட்ட தோணும். தங்கத்திற்கு பதில் வெண்கலத்தை வைக்க கூடாது, கிருபைக்கு பதில் மாற்று ஒன்றை வைக்க கூடாது, அபிஷேகத்துக்கு பதில் இன்னொன்று வைக்க கூடாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு பதில் இன்னொன்று வைக்க கூடாது. டூப்ளிகேட் எப்பவுமே பழக்கம், டூப்ளிகேட் எப்பவுமே சத்தம் வரும், ஒரிஜினல் அப்படி வராது. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நிறைய நேரத்துல தங்கத்துக்கு பதில் வெண்கலத்தை தான் வச்சிட்டோம். எங்கேயோ ஒரு இடத்துல தடமாறினபடினாலே கொண்டு வரோம். சில நேரத்துல பாருங்க, நல்ல மனைவியை விட்டுட்டு வெண்கலத்தை வச்சுப்பான், நல்ல புருஷனை விட்டுட்டு வெண்கலத்தை வச்சுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? ஆமா, அப்படியே எல்லாருக்கும் முன்னாடி காட்டுறது. தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் என்னது வெண்கலம். ஆமென் ஆமென். ஆமா, நல்ல மனைவி விட்டுறது, நல்ல சபை விட்டு, நல்ல குடும்பத்தை விட்டு, நல்ல தரிசனத்தை விட்டு வெளியே வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி காட்டுறது பப்பரப்பான்னு. மொத்தம் இப்படி மாறி போச்சே. ஏன்? ஏதோ ஒண்ணு வந்துடுச்ச தங்கத்துக்கு பதில். இந்த மாதிரி பண்ணிட்டானா, பண்ணிட்டு தேசத்தை நாசமாத்திட்டான், என்னென்னமோ பண்ணி கெட்டு போயிட்டான். கெட்டு போய் 17 ஆண்டுகள் தான் இவன் தேசத்துல ஆண்டான். தேசத்துல எல்லாம் சின்ன பின்னமா தாறுமாறா மாத்திட்டு செதைச்சி போட்டுட்டு போயிட்டான். இப்போ அவங்க பையன் அபியா வரான். அபியா வந்த உடனே இவன் அற்புதமானவன். கவனிங்க பார்ப்போம். தாத்தாவையும் பார்த்திருப்பான், அப்பாவையும் பார்த்திருப்பான், தாத்தா செய்த தவறையும் பார்த்திருப்பான், அப்பன் செய்த தவறையும் பார்த்திருப்பான். இவன் அபியா வந்த உடனே தேசத்தை பரிசுத்தமா ஆரம்பித்தான். தேவாலயத்தில் ஆராதனையை கொண்டு வர ஆரம்பித்தான். துதிக்கிற கூட்டத்தை எழுப்ப ஆரம்பித்தான். தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்துவதற்காக முழு மனதோடு முழு தேசத்தையும் ஒருங்கிணைக்க ஆரம்பித்தான். முதல் அவன் வந்து செஞ்சது ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்குரியதாக மாற்ற ஆரம்பித்தான். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். இவன் எல்லாம் பண்ணி முடிச்சோடனே இந்த யெரொபெயாம் இருக்கிறான் பக்கத்துல, யாரு சண்டை போட்டுட்டு போனா இருக்கிறான். அந்த யெரொபெயாம் சொல்றான், நான் சண்டைக்கு வா, என்கிட்ட சண்டைக்கு வா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இவன் சொல்றான், நீ வேற நான் வேற. யார் சொல்றது? இவன் அபியா. இப்படி நான் சொல்ல வரேனே. அபியா அவனை பார்த்து சொல்றான், நான் தரிசனம் உள்ளவன், தரிசனம் உள்ள வித்திலிருந்து வந்தவன், நீ தரிசனம் உள்ளவன் இடத்துல வேலைக்காரனா இருந்தவன். ஐயோ சொல்லுங்கப்பா. தரிசனம் உள்ளவன் இடத்துல யாரா இருந்த? வேலைக்காரனா இருந்த. ஆமா, இவன் யெரொபெயாம் என்ன நினைச்சிட்டான் பாருங்க, இவன் சின்ன பையன் தானே, அவங்க அப்பனையே நான் பார்த்தனே, சாலமோனியை எதிர்த்து பேசுறேனே, இந்த பையன் வந்து என்ன பண்ண போறான் அப்படின்னு நினைச்சிட்டு, சின்ன பையன் தானே எல்லாத்தையும் பண்ணிடலாம் நினைச்சான். இவன் சின்ன பையன் தான், தெய்வத்தை சார்ந்து கொண்டான். அவன் பெரியவன் தான், தெய்வத்தை விட்டு விட்டு ஆண்டவர் கொடுத்த பதவியும் பேரையும் புகழையுமே அண்டிக் கொள்ள ஆரம்பித்தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்போ இஸ்ரவேல் தேசத்துல கவனிங்க பாப்போம், 8000 ராணுவ வீரர்கள் இருக்கிறான். யூதேயா தேசத்துல 4000 ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. 8000 பேரை கொண்டு வந்தா 4000 பேரை சீக்கிரத்துல போட்டு தள்ளிடலாம் இல்ல, தேசத்தை அபகரிச்சுக்கலாம் இல்ல. யுத்தத்துக்கு வர ஆரம்பிக்கிறான். யுத்தத்துக்கு வரும்போது தான் பாருங்க, தான் அப்பன் எப்படி இருந்தான், இவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கறத யெரொபெயாம் கிட்ட இவன் சொல்லுவான். இந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். 13வது அதிகாரம் வாசிங்க. அப்பொழுது அபியா எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள செமராயிம் என்னும் மலையின் மேல் ஏறி, இல்ல 7வது வசனத்தை வாசிங்க. பேலியாளின் மக்களாகி வீணர் அவனோட கூடி. எல்லாம் கவனிங்க பாப்போம். ஒரு 4 காரியத்தை சொல்றான். எங்க அப்பா இருந்தார், எங்க அப்பா தரிசனத்தை இழந்துட்டார், தெய்வத்தை விட்டுட்டார், ஆராதனை விட்டுட்டார், கனப்படுத்த வேண்டியதை விட்டுட்டார், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை விட்டுட்டார். ஆனா நான் அப்படி கிடையாது. எங்க அப்பா கெட்டு போனதற்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, அவன் ஒரு 4 காரியத்தை சொல்றான். இப்ப வாசிங்க பாப்போம். பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோட கூடி. எல்லாம் கவனிங்க பாப்போம். பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோட கூடி. ஒரே நிமிஷம் நான் சொல்லும் போது மட்டும் வாசிங்க. எல்லாம் என்னை பாருங்க பாப்போம். எல்லாம் என்னை கவனிங்க. நல்ல ஜெபிக்கிற ஆளா இருந்தா, ஆராதிக்கிற ஆளா இருந்தா, தரிசனம் உள்ள ஆளா இருந்தா, தேவனோடு நடக்கக்கூடிய ஆளா இருந்தா வீணர்களோடு சேரக்கூடாது. ஆமென். தரிசனம் இழந்தவனோடு சேரக்கூடாது. அல்லேலூயா. ஜெபாவி இழந்தவனோடு சேரக்கூடாது. கலகம் பண்ணுகிறவனோடு சேரக்கூடாது. அவிசுவாசம் பேசுகிறவனோடு சேரக்கூடாது. அவன் வீணர், வேலை வெட்டி இல்லாதவன், தரிசனத்தை கெடுக்கிறவன், தேவ திட்டத்தை
நாசமாக்குறவன். அப்பேற்பட்டவனோடு சேர்ந்தோம்னா தேவன் நமக்கு கொடுத்த அந்த மகிமையான ஸ்தானம் மண்மேடாய் மாறி போயிடும். பையன் அப்பனை பார்த்து சொல்றான், எங்க அப்பன் பேலியாளின் மக்களோடு சேர்ந்துட்டான், அந்நிய தெய்வத்தை வழிபடுகிறவனோடு சேர்ந்துட்டான், தெய்வத்தை அசட்டை பண்ணுகிறவனோடு சேர்ந்துட்டான். அதுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, பயனற்ற மோசமான வீணரான கயவர்கள் அவங்க எல்லாருமே, ஒன்றுக்கும் உதவாத வீணர்கள், தீய நண்பர்கள். இந்த பேலியாளின் மக்கள் வீணர் அப்படின்னாலே பயனற்ற, அவனால எந்த யூஸும் கிடையாது, மோசமானவன், வீணரானவன், ஐயங்களை எழுப்பக்கூடியவனா, ஒன்றுக்கும் உதவாத வீணர்கள், தீய நண்பர்கள். அப்பேற்பட்ட ஆட்களை கூட வச்சுட்டான். எல்லாம் இணைய பாருங்க பார்ப்போம். எசேக்கியா பிரான்சிஸ் ஐயா அப்படி சொல்லுவார், 5 நிமிஷம் அபிஷேகம் பண்ணவனோடு பேசினா 5 மணி நேரம் நிற்கலாம், 5 நிமிஷம் அபிஷேகத்தை இழந்தவனோடு பேசினா 5 மணி நேரம் என்ன 50 மணி நேரம் நின்னாலும் உன் தரிசனத்தை இழந்துருவா அப்படின்வார். இந்த நல்ல நாளில் சில வீணர்கள் நம்மோடு வருவான் பார்த்தீங்களா. ஓநாய்கள் எல்லாம் இன்னைக்கு ஆட்டுத்தோலை போத்தி சபைக்குள்ள வருது. கள்ள போதகம், கள்ள உபதேசம், கள்ள காரியம், கள்ள செய்கைகள், கள்ள எல்லா காரியங்களும் சேர்த்து மாறி வருது. தரிசனத்தை இழந்தவனோடு சேராத, வீணரோடு சேராத, வெட்டியாளோடு சேராத, தேவ திட்டத்தை கெடுக்கிறனோடு சேராத. உன்னையும் என்னையும் தெய்வத்தை விட்டு பிரிக்கிற மாதிரி ஒருத்தன், ஒரு கோமாளி, அந்த கோமாளி கிட்ட சேராத. அல்லேலியா சொல்லுங்க பார்ப்போம். வீணர்கள் உள்ள வந்துட்டா நீங்களும் நானும் அவனை மாதிரியே மாறிடுவோம். நம்ம தரிசனத்தை தொலைச்சிருவோம், ஜபாவை இழந்துருவோம், அபிஷேகத்தை இழந்துருவோம், கிருபை இழந்துருவோம். தெய்வம் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆவீது கிட்ட சொன்னார், உன் சந்ததி சந்ததியா அந்த சிங்காசனத்தில் உட்காரன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் கொடுத்தார். அந்த திட்டத்துக்கு பாத்திரவான் இல்லாதபடி ரெகோபெயாம் வீணர்களோடு சேர ஆரம்பித்தான். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, சில நேரத்தில் சர்ச்சுக்கு 9 மணிக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் அந்த அக்காவே ரெடி ஆகும். நம்ம 8:30 ரெடி ஆகிட்டு அந்த அக்கா கிட்ட வந்து நிற்போம். ஆக்சுவலாக அதுவும் வேஸ்ட்டு தான், நம்மளை கெடுக்கிறதே அதான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமாம், அவர் 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே கெடுத்துரும். ஆராதனையில் நம்ம கூட கர்த்தர் பேசுவார்ல, இந்த மாதிரி வீணர்களோடு சேரவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமாம், எல்லாம் அந்த சோம்பேறித்தனமான ஆட்களோடு சேரக்கூடாது, நிர்வீசாரம் உள்ளவர்களோடு சேரக்கூடாது, தேவையில்லாத சவகாசம், தேவையில்லாத உறவு இருக்கவே கூடாது. அதை விட போய் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் நிம்மதியாக 2 மணி நேரம் தூங்குங்கிற, உடம்பாவது ரிலாக்ஸ் ஆகும். அதுக்காக அவர் சொல்லிட்டு போயிட்டாருன்னு தூங்குனேன், வானத்திலிருந்து அம்மிக்கல் விழுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எல்லாம் கவனிங்க, அந்த வீணர்களோடு சேர்ந்துட்டானா. ஆமென். அடுத்தது வாசிங்க. சாலமோனின் குமாரனாகிய ரெகோபெயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வாழ வயதும் திடனற்ற மனதும். எல்லாம் கவனிங்க பாப்போம். அவர்களை எதிர்க்க முடியாமல் திடனற்ற மனது. எந்த தீர்மானம் எடுக்கணும்னு அவனுக்கு தெரியல, ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா நிக்க முடியல. இது நடந்தா நல்லா இருக்குன்னு தெரியல, இது செஞ்சா நல்லா இருக்குன்னு தெரியல. திடனற்று போன மனது. வாலிபன் தான், ஆனா திடனற்று போயிட்டான். எடுக்க வேண்டிய தீர்மானத்தை எடுக்கல. பிலாத்து பாருங்க, அப்பேற்பட்ட சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்தான். இயேசுவை காப்பாற்ற வேண்டியவன் காப்பாற்றல. அவன் மனைவி தீர்க்க தரிசனமா வந்து சொல்றா, அந்த நீதிமானுக்கு ஒன்றும் பண்ணாத அப்படிங்கிறா. ஆனா தீர்மானம் எடுக்க முடியல பார் பிலாத்தால. சில நேரத்தில் ஸ்தானங்கள் கிடைச்சிரும், ஆனா தீர்மானம் எடுக்க முடியுமா? நல்லதோ கெட்டதோ தெய்வத்தை ஃபாலோ பண்ண போறேன்ட்டு பின்தொடர முடியுமா? போக முடியுமா? மரியாள் எடுத்தா பார் தீர்மானம். ஆமே, 14 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ள இருக்குன்னு சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. நீ கர்ப்பமாக போற, ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போற, பரிசுத்தாவி உன் மேல வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே இது எப்படி ஆகுன்னு கேட்கிறா. பரிசுத்தாவி உன் மேல வரும்னு சொல்லி முடிச்சோடனே தேவதூதனை பார்த்து சொல்றா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். எடுத்தா பாரியா தீர்மானம். அவ மரியாள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தெபோரால் எந்திரிச்சு உட்கார்ந்தா பார் கர்வாலி மரத்தின் கீழே, நியாயம் தீர்ப்பதற்காக. ஒரு திடமற்ற மனது, எத்தலையுமே ஒரு ஸ்ட்ராங் கிடையாது. வாழ வாழா கொழ கொழா. அல்லேலூயா. இதுவா அதுவா, எது வாய்க்குமா, அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், அங்க ஒன்று போலாமா போகக்கூடாதா, போலாம். ஏசு வர வரைக்கும் இப்படியே நினைச்சிரு, போலாமா போகக்கூடாதா, போலாமா, ஊழியத்துக்கு வரலாமா வரக்கூடாதா, வேலையை ரிசைன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஏசு வர வரைக்கும். ஆமென். புரியுதா நான் பேசுறது? புரியாத மாதிரியே நீ பார்ப்பீங்க பாரு. நான் இன்னும் காப்ரியல் மீகாவேலுக்கிட்ட நடந்தது பேசுற மாதிரியே. அல்லேலூயா. இதே ஒரு தீர்மானம் எடுக்க முடியாது. அங்க போய் கேட்கறது, இங்க போய் கேட்கறது, அங்க போய் கேட்கறது. இயேசு எனக்கு என்ன கேட்டியா? எல்லாரும் திடனற்ற மனது. ஜெபம் பண்ணணும்னா அதுக்கு எதுக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம்னு ஒய்ஃபு கிட்ட போய் கேட்கறது. ஐயோ சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஜெபம் பண்றதுக்கு கூடவா, சர்ச்சுக்கு போறதுக்கு கூடவா, பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு கூடவா? புரியுதா? திடனற்ற மனது, எந்த காரியத்திலும் ஒரு தெளிவு கிடையாது. அடுத்தது வாசிங்க பார்ப்போம்.
அவனுக்கு விரோதமாய் தங்களை பலப்படுத்திக் கொண்டார்கள். இப்போதும் தாவீதுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் பெலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள். கவனிங்க, ஒரே நிமிஷமா. அந்த இடத்துல நாலு காரியம் சொல்லுது. ஒன்னு, பேலியாளின் மக்களோடு சேர்ந்துட்டான், வீணர்களோடு இருந்துட்டான். ரெண்டாவது, திடனற்ற மனதோடையவனா இருந்தான். மூணாவது, தைரியம் இல்லாதவன், கோழை. ஹே அப்படின்னாலே பொத்துன்னு விழுந்துருது. அல்லேலூயா. ஆனா கையில பெரிய ஈட்டி வச்சுக்கிறது சவுலனுடைய ஆவி. அம்மேன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படியே பெரிய பைபிளை வாங்கி கட்டி பிடிச்சிக்கிறது. அல்லேலூயா. ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டுக்கிறது. வாங்க ஜெபம் பண்ண போலாம். ஐயோ என்ன ஊகுக, எல்லாம் உகுகு தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 35 வருஷமா உட்காந்துங்கிறது முக்கி என்ன நடந்தது? பாஸ்டர் தொண்டை கிழிஞ்சது தான் மிச்சம், சேரை உடைச்சது தான் மிச்சம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது பாரு. எத்தனை பிரசங்கத்தை கேளு, ஜென்மம் மாறாத திடனாட் அஸ்திபாரம் இல்ல, அசையாம அப்படியே உட்கார்ந்து இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லதோ கெட்டதோ தேவ வார்த்தை வந்துடுச்சு, அந்த வார்த்தைக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கணும். ஆமென். தேவன் என்னை வச்சிருக்கிற ஸ்தானத்துக்கு ஏற்றாற் போல நான் மாறணும், என்னை உருவாக்கி கொள்ளணும். என்னை உருவாக்கக்கூடிய கர்த்தரிடத்தை என்னை ஒப்பு கொடுக்கணும். இவன் திடனற்ற வயது, வால வயது, தீர்மானம் எடுக்க முடியாதவன், வலிமை இல்லாத இளைஞன் அப்படின்னு ஒரு சரித்திர ஆசிரியர் அவனை குறிச்சு எழுதுறார். தெம்பே கிடையாது, பேர் மட்டும்தான் பெத்த பேரான், தாகத்துக்கு நீல்லே தான். அல்லேலூயா. பேரை மட்டும் பெருசா வச்சுக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். எங்க அப்பாலாம் யார் தெரியுமா அப்படிங்கிறது யாரு? சாலமோன் தான். இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒரு மண்ணுக்கு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய இந்த மாதிரி தான் திடனற்றவன், வலிமையற்றவன், எடுக்கிற காரியத்தை தீர்மானம் பண்ண முடியாது. இவன் சொல்றான் பாருங்க, நீங்க எல்லாம் எங்க அப்பன் கூட சேர்ந்து எங்க அப்பனை கீழ்த்தரமா மாத்திட்டு நீங்க பெரிய ஆளா மாறிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் எங்க அப்பன் மாதிரி இல்லை, நான் வேற. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வேற. சத்தம் ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். இந்த 9வது மாசத்தை முடிச்சிட்டு 10வது மாசத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்ம கூட தேவையில்லாத ஆட்களோடு சவகாசம் வச்சிருக்கலாம், எல்லாத்தையும் தூக்கி தூரம் போடுவோமே. ஒருவேளை தீர்மானம் எடுக்கக்கூடாத இடத்துல இருந்திருக்கலாம், திடனற்றவர்களாக இருந்திருக்கலாம். பாஸ்டர் நம்மை நம்பி பொறுப்பு தந்திருக்கலாம், தெய்வம் நம்மை நம்பி ஊழியத்தை தந்திருக்கலாம், நல்ல ஸ்தானங்களிலே கொண்டு போய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல எடுக்க வேண்டியதை எடுக்காம, செய்ய வேண்டியதை செய்யாம, நடக்க வேண்டிய விதத்துல நடக்காம, தேவனுக்காக நிற்க வேண்டிய ஸ்தானத்துல நிற்காம எங்கேயோ தடம் புரண்டு போயிருக்கலாம். இவன் அபியா சொல்றான் பார், எங்க அப்பன் அப்படி இருந்தான், ஆனா எங்க அப்பனை வச்சு திருடன் உருவாயிட்டான், தப்பான உருவாயிட்டான், கெட்டவன் உருவாயிட்டான், கள்ள போதகம் உருவாயிட்டான், கள்ள செயல்கள் உருவாக ஆரம்பித்தது. ஆனா நான் அப்படி கிடையாது, நான் என் தெய்வத்தை வரவேற்று இருக்கிறேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். 11வது வசனம் கடைசியா வாசிங்க. அவர்கள் இல்ல 11வது அதிகாரம் கடைசி லைன். சரி, 10லிருந்து நானே வாசிக்கிறேன். எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள், ஆரோனின் குமாரரும், பணிவிடை செய்கிற லேவியருமாமே எல்லாரும் இருக்கிறாங்க. 11வது வசனம் கடைசி. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். 12வது வசனம். இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார். அதே 12வது வசனத்துல கடைசி. பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்யாதீங்கள், செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான். 14வது வசனம். முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரிகைகளை முழங்கினார்கள், யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற பொழுது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பதாக முறியடித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப நான் பிரசங்கத்துக்கு நேரா வரேன். இப்ப இவன் சொல்றான், அவனை பார்த்து, யெரொபெயாமை பார்த்து சொல்றான், நீ நினைக்கிற மாதிரி எங்க அப்பா மாதிரி நான் தெளிவில்லாதவன் கிடையாது, நான் தெளிவுள்ளவனா மாறிட்டேன். எனக்கு தெரிஞ்சிடுச்சு எந்த இடத்துல தப்பு நடந்துடுச்சு, எந்த இடத்துல தடம் புரண்டுடுது, எந்த இடத்துல எங்க அப்பா விழுந்து போயிட்டான்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா எங்க அப்பா செய்த தப்ப நான் இனிமேல் செய்ய மாட்டேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லிட்டு இவன் சொல்றான், ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, தேவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய லேவியர்கள் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய பலியும் துதியும் கனமும் மகிமையாய் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவருக்கு நான் எந்த விதத்திலையும் குறை வச்சது கிடையாது. எங்கள் தேவன் சேனாதிபதியாய் எங்களோட இருக்கிறார் அப்படின்னு இவன் பேசிட்டே இருந்தான். அவன் யுத்தத்துக்கு வந்துட்டான், முன்னும் பின்னும் வந்துட்டான். 8 லட்சம் பேர், இவன் 4 லட்சம் பேர். என்ன செய்யறதுனே தெரியல. ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தானா, துதிக்க ஆரம்பித்தானா. கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் இவர்களுக்கு முன்பதாக விழுந்து பட்டு போக பண்ண ஆரம்பித்தார். ஆமென். இந்த நல்ல மாலை வேளையில யாரை சார்ந்து கொண்டிருக்கிறோம்? அப்பன் தந்த
சொத்தை, ஆஸ்திய, பதவிய ரெகோபெயாம் சார்ந்து கொண்டபடினாலே தேசம் பிரிக்கப்பட்டது. தங்கத்துக்கு பதில் வெண்கலம் வர ஆரம்பித்தது. திறனற்றவனாய் மாறி போனான். எடுக்க வேண்டிய தீர்மானம் எடுக்காதவனாய் மாறி போனான். ஆனா மகன் சொல்றான், எங்க அப்பன் கூட இருந்த எல்லாம், எங்க அப்பனுடைய திறமையை வச்சு, தாளந்தை வச்சு, பணத்தை வச்சு எல்லாம் பெரிய ஆளா மாறிட்டான். எங்க அப்பன் வீணனா மாறி போயிட்டான். நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இவன் கர்த்தரை, அந்த வசனம் 18வது வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டபடினாலே அவனை மேற்கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த நல்ல 10வது மாசத்துல நாம கூட எத்தனையோ காரியத்தை தப்பு பண்ணிருக்கலாம். தீர்மானம் எடுக்க முடியாம இருக்கலாம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம இருந்திருக்கலாம். பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றாமல் போயிருக்கலாம். நம்மளை நம்பி தெய்வம் கொடுத்த ஸ்தானங்களை இழந்து போயிருக்கலாம். ஊழியங்களை இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் வச்ச இடத்துல நமக்குன்னு ஒரு மேன்மை வச்சிருந்தார் பார், ஒரு மகிமை வச்சிருந்தார் பார். 4 பேர் நம்மளை பார்த்து ஸ்தோத்திரம் சொன்னாங்க பார். அந்த கணத்திற்குரிய ஸ்தானத்தை இழந்து போனவர்களாக கூட வந்திருக்கலாம். இந்த நல்ல மாலை வேளையில் ஒரு தீர்மானம் பண்ணுவோமே, கோழைகளாக இருப்பதை விட கர்த்தர் என்னை வச்ச ஸ்தானத்திற்கு ஏற்றார் போல நான் மாற போறேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் ஆண்டவரோடு நிற்க போறேன். அல்லேலூயா. ஆண்டவரை சார்ந்து கொள்ள போறேன். ஆவி, ஆத்மா, சரீரம் மொத்தம் யாருக்கு தான் அடிமை? ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்க போறேன். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்போமே, ஒப்பு கொடுக்கிற பட்சத்துல கர்த்தர் நம்மை கொண்டு தேசத்துல ஒரு பெரிய மாறுதலை கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயா 10 கோத்திரத்துல இருந்தவன் 2 கோத்திரத்துக்கு விரோதமா வந்தாயா. ஆனா 10 கோத்திரத்தில் இருக்கிறவன் பட்டு விழுந்து போனார்கள். கர்த்தர் இவர்களுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். நம்ம மட்டும் கர்த்தரை சார்ந்து கொண்டா, நமக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய சேனை எழும்பினாலும், எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் வந்தாலும், சேனையின் அதிபதியாய், யுத்த வீரராய், ஜெய கிறிஸ்துவாய் ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் வரக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் அதிர்ஷ்டசாலியா. யாரை சார்ந்து கொண்டிருக்கிற? வயசு முக்கியம் இல்ல. ஆண்டவருக்கு தெய்வத்தை அண்டிக் கொள்வதுதான் முக்கியம். ஆமென். அமலேக்கியர் ஆராதனையில ஜெபிக்கும் போது நல்லா சொன்னார் பாருங்க. அமலேக்கியர் யுத்தத்துக்கு விரோதமா வந்துட்டான். இந்த அமலேக்கியன் இருக்கிறான் பாருங்க, அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் அவன் ஏசாவின் பேரன். யாருடைய பேரன்? சத்தமா சொல்லுங்க. ஏசாவின் பேரன். யாக்கோப்பு வெளியே வரும்போது, லாபானை விட்டுட்டு வெளியே வரும்போது 400 பேரோட யாக்கோப்பை எதிர்க்க ஆரம்பித்தான். என்னைக்கு தேவ திட்டம் நிறைவேறுதோ அப்பெல்லாம் அமலேக்கியன்னு ஒருத்தன் எழும்புவான். ஆமா, அமலேக்கியன் எழும்பி, அந்த வசனம் யாத்திராகமத்துல நல்லா சொல்லும் 17வது அதிகாரத்துல, தேவனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமாக அவன் கையை எழும்ப ஆரம்பித்ததான். யாருக்கு விரோதமா? தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமா, கர்த்தருக்கு விரோதமா அவன் கை எழும்ப ஆரம்பித்ததான். யாக்கோப்பு வரும்போது பாருங்க 400 பேரோடு ஏசா எதிர்க்க ஆரம்பித்தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா தரிசனம் பெற்ற ஒவ்வொருவரையும் அப்படியே கவிழ்த்து போடுவதற்காக இந்த அமலேக்கிய ஆவி எல்லா இடத்துலயும் அப்படியே ஆட்கொள்ள ஆரம்பித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. செங்கடலை கிராஸ் பண்ணி வந்த உடனே யுத்தத்துக்கு இவன் வர ஆரம்பிச்சிட்டான். யாரு? அமலேக்கியன் யுத்தத்துக்கு வந்துட்டான். மோசே மேல போய் நின்று பாருங்க, யோசுவாவை கூப்பிட்டு ஆட்களை திரட்டிட்டு யுத்தம் பண்ண போங்கிறார். யோசுவாவுக்கு யுத்தம் பண்ண தெரியாது, இருக்கிற ஜனங்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது. நம்மால் எல்லாம் செங்கல் அறுத்திருந்தான், முறுமுறுக்கத்தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி ஒண்ணும் இல்லாத ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு யுத்தத்துக்கு போயிட்டான். யுத்தத்துக்கு அங்க போக மோசே இந்த இடத்துல நின்று 2 கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற பட்சத்துல கர்த்தர் ஜெயத்தை தர ஆரம்பித்தார். ஆமா, எப்போ மோசேயினுடைய கரம் தளர்ந்து போக ஆரம்பிக்குதோ அப்ப அமலேக்கியர் மேற்கொள்ள ஆரம்பித்தார்களாம். 6 ஊரும் பக்கத்துல வந்து 2 பேரும் பக்கத்துல ஒரு கல் எடுத்து போட்டு உட்கார்ந்து மோசேயினுடைய கரத்தை பிடிக்க ஆரம்பிச்சாங்களாம். எல்லாம் கவனிங்க பாப்போம். நம்ம சபையில ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்னா 6 ஊரும் போல பாருங்க நம்மளும் நிக்கணும். ஆமென். புருஷர்களும் ஸ்திரீகளும் என்னைக்கு ஒன்று சேர்ந்து இந்த தரிசனத்தை தூக்கி பிடிக்கிறோமோ, இந்த சபைக்கு விரோதமா எழும்புகிற எல்லா அமலேக்கிய ஆவிகளையும் கர்த்தரே ஒன்றுமில்லாமல் அதம் பண்ணி போடுவான். அல்லேலூயா. நான் பெரியவன், நீ பெரியவன் கிடையாது. மோசே கரத்தை பிடிச்சாலே போதும், சபை இணைஞ்சாலே போதும், வாலிபர்களும் சிறு பிள்ளைகளை எழுப்பினாலே போதும், முதியோர்களும் பாருங்க இளைஞர்களும் எழுப்பினாலே போதும், தேவனுக்கு ஆராதிக்கக்கூடிய கூட்டமும் ஜெபிக்கக்கூடிய கூட்டமும் எழுப்பி நின்று கரத்தை பிடிச்சாலே போதும், கர்த்தர் காரியத்தை மாற்றக்கூடியவராய் இருப்பார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்ப சபையை தாங்க ஆரம்பிக்கிறோம் அப்பவே கர்த்தர் எழுப்புதலை தருவார். ஆமென். யோசுவா முன்னாடி போக ஆரம்பிச்சான் பாருங்க. யுத்தம் முழுசா நடந்தது. அமலேக்கியர் எல்லாருமே தோற்று போக ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தர ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சமஸ்த ஜனங்களையும் பார்த்து சொல்றார், இது எல்லாத்தையும் ஒரு புஸ்தகத்துல எழுதி யோசுவாவினுடைய செவிகள் கேட்கும்படி வாசி அப்படிங்கிறார்.
ஐயா 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாங்க ஐயா, மனைவிமார் இருந்தாங்க, பிள்ளைங்க இருந்தாங்க. சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க கிட்டத்தட்ட 32 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் இருந்திருப்பாங்களா. அத்தனை பேர் இருக்கிற இடத்துல அத்தனை பேரையும் விட்டுட்டு ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், இங்க இருக்கிற யாருக்கு கேட்குதோ இல்லையோ யோசுவாவினுடைய செவி கேட்கும்படி வாசி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 35 லட்சம் பேரும் எனக்கு பிரயோஜனமற்றவனாய் மாறி போனாலும் என் சத்தத்தை கேட்டு எழும்பி நிற்கக்கூடிய ஒரு யோசுவா உயிரோடு இருக்கிறான். என் சிங்காசனத்திற்கு விரோதமாய் எழும்பக்கூடிய ஆளுகைகளை அர்த்தம் பண்ணி போட ஒருத்தன் இருக்கிறான். 9000 பேர் அர்த்தம் இல்லாமல் ஆண்டவர் பட்சத்தில் இருப்பதை விட அர்த்தமுள்ள ஒருவன் ஆண்டவர் பட்சத்தில் நிற்பானானால் கர்த்தர் அவனை கொண்டு காரியத்தை தலைகீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். என்ன ரொம்ப தொட்ட வார்த்தை. ஆண்டவர் சொல்றார், இந்த பையன் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுவான். மோசே யாருக்கு கேட்குதோ இல்லையோ அவனுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி வாசி. பாஸ்டர் நம்மளை நம்பி தர முடியுமாயா? இந்த பையன்லாம் மாற மாட்டான் பிரதர். அவன்கிட்ட போய் சொல்லு, அந்த சிஸ்டர் கிட்ட போய் சொல்லு, அந்த அம்மா வந்தாலே எல்லாம் வந்த மாதிரி தான். முடியுமா? நம்பணும், நம்பணும், நம்பணும். நம்பணும்னா ஒரே ஒரு காரியம், ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசப்படி விட்டு பிரியக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எங்க சார்ந்து கொள்ளணுமோ அங்க சார்ந்து கொண்டா உன்னை தேடி வர வேண்டிய பொசிஷன் வரும், உன்னை தேடி வர வேண்டிய பதவிகள் வரும், உன்னை தேடி வர வேண்டிய ஸ்தானங்கள் வர ஆரம்பிக்கும். உன்னை கொண்டு கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம இணைஞ்சாலே ஒரு யோசுவாவை கர்த்தர் எழுப்புவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். என்னை ரொம்ப தொட்ட வசனம். நான் பல நாட்களாக இந்த வசனத்தை சொல்லி அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்படி என்ன யோசுவா பண்ணிட்டான்? ஒன்றும் பண்ணல. இவர் சொல்றார், இந்த பையன் எல்லாம் என்னை விட்டுட்டு போயிடுவான். லேவியன் இருந்தாயா, துதிக்கிற கூட்டம் இருந்ததையா, பெரிய பெரிய ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு கிலோ கணக்கில் தங்கத்தை தந்தவன் உள்ள இருக்கிறாயா, பிரபு வம்சத்தை சேர்ந்தவன் இருக்கிறாயா, பலி செலுத்த ஆடு மாடு கொடுத்தவன் இருக்கிறாயா, அத்தனை பெரிய விட்டுட்டு ஆண்டவர் சொல்றார், இவன் எல்லாம் மாறிடுவான். மோசே அவனுக்கு கேட்குற மாதிரி வாசி. அவனுக்கு கேட்டா போதும். அவன் ஒருத்தன் எழும்புனான்னா என் சித்தத்தை நிறைவேற்றுவான். ஐயா, அர்த்தம் இல்லாமல் போற 1000 பேரை விட தேவ இருதயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவன் தேவை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த கூட்டத்தில் ஏதோ 10 பேர்ல ஒருத்தரா வந்துட்டு போகக்கூடியவர்கள் நாம் இருக்கக்கூடாது. நம்மால கத்த தேசத்துல ஏதோ ஒரு பெரிய அசைவை கொண்டு வரணும். நம்மால நம்ம இருக்கிற பகுதிகளை கத்தர் அசைக்கணும். எத்தனை அமலேக்கியன் வந்தால் என்ன, எத்தனை எதிரிகள் வந்தால் என்ன, எத்தனை கானானியர்கள் எழும்பினால் என்ன, உன்னோடு என்னோடு இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. யோசுவா எழும்புனானே, அமலேக்கியர் மொத்த பெரிய அதம் பண்ணி போட ஆரம்பிச்சானே. சூரியனை சந்திரனை பார்த்து சொல்றான், சூரியனே நீ ஆயிலோன் மேலும், சந்திரனே நீ கிபியோன் மேலும் நில்லுங்கிறான். சூரியன் சந்திரன் நின்னுடுச்சு, யுத்தத்தை பண்ண ஆரம்பித்தானே, 31 ராஜாக்களை கொன்னானே, அத்தனை பெரிய அதமாக்க ஆரம்பித்தானே. எந்த இடத்துல நுழைய முடியாது நினைக்கிறோமோ, எந்த ஒரு மனுஷன் தேவனை சார்ந்து கொள்ளுகிறானோ அவனை கர்த்தர் கொண்டு போய் அந்த இடத்துல அசைவை கொண்டு வருவா. அல்லேலூயா. அவனை கொண்டு கர்த்தர் சரித்திரத்தை மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்ம பட்சத்தில் வரட்டும். நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ள ஆரம்பிப்போமே. ஜபத்தை பெருசாக்குவோம், ஆராதனையை பெருசாக்குவோம், அந்நிய பாஷை நல்லா பேசுவோம், தேவ சமூகத்தில் வேதத்தை உட்காருவோம், பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு பரிசுத்த வேதத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். படிக்க படிக்க, ஜெபிக்க ஜெபிக்க, பாத்திரம் நிரம்ப 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 கர்த்தர் நமக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருப்பார். கர்த்தர் நமக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளானை வச்சிருப்பார். தேசத்துல நம்மை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதல் தருவதற்கு கர்த்தர் காரணமாய் நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. திடனற்று போன வாழ வயதா இருக்காத, வீணர்களோடு சேராத, தப்பான ஆட்களோடு சவகாசம் வைக்காத, தரிசனம் இழந்தவனோடு போகாத, அவிசுவாசியோடு போகாத, விசுவாசத்தை தொலைத்தவனோடு போகாத, ஜெபாவி இழந்தவனோடு போகாத. போய் தேவ சமூகத்தில் உட்கார், தேவ சமூகத்தில் உட்கார். 12 பேர் அனுப்புனாங்க, 10 பேர் எதிர்மறையா சொன்னான், ஆனா 2 பேர் விசுவாசமா சொன்னான். யோசுவா சொல்றான், நாங்க அந்த தேசத்துல கால் எடுத்து வைத்த உடனே அதை காத்த நிழல் அதை விட்டு விலகி போயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. கால் எடுத்து வச்ச உடனே அதை காத்திருந்த நிழல் விலக ஆரம்பித்ததான். இந்த நல்ல மாலை வேளையில நம்மை கொண்டு கத்த தேசத்துல ஒரு பெரிய அசைவை தரப்போகிறார். நம்மால தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. ஆமென். அபிஷேகத்தை அனல் முட்டி எழுப்பி விடு. பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்றார், தீமோத்தேயுவே எல்லாரும் உன் தலை மேல கையை வச்சு ஜெபம்
ஜெபம் பண்ணும்போது உனக்கு உண்டான தேவ வரத்தை குறித்து அசதியாய் இராதே, அதை அனல் மூட்டி எழுப்பி விடு. தீமோத்தேயு போய் நின்ன இடம் பெரிய பெரிய ஆட்கள் நின்ன இடம். கவனிங்க பாப்போம், பவுல் நின்ன இடம், அப்போலோ நின்ன இடம், ஆக்கிலா பிரிஸ்கில்லா இருந்த இடம். அதுக்கு அடுத்தது யோவான் வந்து அந்த இடத்துல நிற்க போகிறார். அவ்வளோ பெரிய சபையை பவுல் கிட்ட இப்போ தீமோத்தேயு கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க. சொல்றார், நீ போய் நிற்க வேண்டிய இடத்துக்கு ஏற்றார் போல உன்னை உருவாக்கிக்கொள். சாதாரணமா போகாத, அசட்டுத்தனமா இருந்தாத, உனக்குள்ளாக இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. உன்னை யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டான், உன்னை யாரும் தட்டி கொடுக்க மாட்டான், உனக்கு யாரும் ஆசிர திறக்க மாட்டான். ஆனா உனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் இருக்கு பேர், அது நுகங்களை உடைக்கும், கட்டுகளை அறுக்கும், பலவீனமான உன்னை பலனாய் மாற்றும், உனக்கு முன்னாடி போகும், அது எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அனல் முட்டி எழுப்பி விடு. அல்லேலூயா. இந்த மாலை வேலையில நம்ம அபிஷேகத்தை, நம்ம கிருபையை, எனக்கு அவங்க தரல இவங்க தரல, வேணவே வேணாம். நம்ம மேல இருக்கிற பலன் போதுமானது. தேவ சமூகத்தில் போய் உட்காருவோமே, கர்த்தருடைய சன்னிதானத்தில் அமருவோமே, வேதத்தை கையில் எடுப்போமே. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இந்த பைபிளை படிச்சோம்னா இது சாதாரண நியூஸ் பேப்பரா மாறிடும். பரிசுத்த ஆவியானவரோடு இந்த பைபிளை படிச்சா அந்த வார்த்தை நம்மை கொண்டு சரித்திரத்தை தலைக்கீழாய் மாற்ற ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, எழும்பணும். ஆமென் சொல்லுங்க. போக வேண்டிய இடத்துல போகணும். அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை மாற்றக்கூடியவராயிரு. பாலாக்கு பாருங்க, பீலையாம கூட்டிட்டு வந்து 7 மலை மேல 7 பலிபீடத்தை கட்டி 7 மாட்டை பலி செலுத்தி 7 ஆட்டை பலி செலுத்தி எல்லாரையும் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு சபிங்கிறான். யாரை பார்த்து? நான் என்ன சொல்றேன், நீ எந்த மலைக்கு வேணா போ, நம்ம மலை பெரிய மலைங்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 7 மலை மேலே 7 பலிபீடத்தை கட்டி அந்த 3 இடமும் அற்புதமான இடம். எல்லாம் இந்த இப்போ நம்ம சொல்கிறோம்ல 360லேருந்து பார்த்தா, 90 டிகிரிலேருந்து பார்த்தா, 70 டிகிரிலேருந்து பார்த்தாங்கிறோம்ல, அந்த மாதிரி போய் நிற்க வச்சு பார்க்க வைக்கிறார். நீ நிற்க வச்சு பார்த்துட்டு நம்மால் சபிப்பதற்காக எந்திரிச்சோடனே ஆண்டவர் மாற்றிட்டார். இவன் சொல்கிறான், அது பரவி போகிற ஆறு, அது நதியோரமாய் நாட்டப்பட்ட சந்தன மரம், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஐயோயோ, அவன் துஷ்ட சிங்கம், அவனை தட்டி எழுப்புகிறவன் யார்? ஆண்டவர் நம்மளை பத்தி இப்படி பேச நம்ம புரியுதா? அது படுத்திருக்கிற பால சிங்கம் பட்சித்தவர்களின் ரத்தத்தை உறிஞ்சு மட்டும் படுத்து கொள்ளாதான். ஒரு தரிசனத்தை உனக்கு எனக்கும் கொடுத்துட்டா, இந்த இடத்துல இதை நீ செய்யணும்னு சொல்லிட்டா, அந்த தரிசனத்திற்கு எதிராக இருக்கிற எல்லா எதிர் வல்லமைகளையும் உறிஞ்சு அதை ஒன்றுமில்லாம மாற்றி போனாமே. வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை உறிஞ்சு மட்டும் அது என்ன செய்யாதான்? எப்படி சொல்றாரு பாரு ஆண்டவர். உங்களுக்கு பைபிள் படிக்கும்போது எதனா ரத்தம் எதனா பண்ணுதோ பண்ணலையோ, இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அப்படியே ஒரு மாதிரி ரத்தம்னா கொதிக்கிற மாதிரி மாறுதா இல்லையா? மாறாது. இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நான் இந்த அதிகாரத்தை படிச்சு நானா அப்படி பயங்கரமா வீட்டில் அப்படி முட்டி போட்டு குதிக்கிற மாதிரி ஆயிட்டேன். எப்படி பேசுறாரு பாரு. அது துஷ்ட சிங்கம். நல்ல சிங்கமே வேற. சிங்கத்துக்கு பைத்தியம் முடிச்சிட்டா. துஷ்ட சிங்கம், அதை தட்டி எழுப்புகிறவன் யார்? இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவத்தை தப்பா நினைச்சுக்கிறான். நம்ம எழும்பாத்தினாலதான் சில்லறைங்கெல்லாம் பேசிட்டு கிடக்கு. ஐய சத்தமாமேன்னு சொல்லுங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஆமா, அந்த சில்லறைங்கெல்லாம் பேசுறதுக்கு காரணமே நம்ம எழும்பல. அப்படியே பிரியாணி சாப்பிட்டோம்ல, ஏப்பம் விட்டுக்குன்னு படுத்துங்கிறோம். பெரிய சர்ச்சு வந்துடுச்சுல, ஏப்பம் விட்டுக்குன்னு படுத்துங்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஐயோ, அது துஷ்ட சிங்கம். அதை எழுப்புகிறவன் யார்? அது படுத்திருக்கிற பால சிங்கம், வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை உறிஞ்சு படுத்துக்கொள்ள. ராஜாவின் ஜெய கம்பீரம் உள்ள இருக்கு. அது காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்கு. ஆமென். ஐயா, நம்ம ஜெபம் மட்டும் மாறிட்டா, நம்ம நடக்க மட்டும் ஆண்டவரோடு மாறிட்டா, தெய்வத்தோட கை கோர்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டா, எந்த கொம்பனை நமக்கு விரோதமாய் ஒன்றும் பண்ண முடியாது. கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க பாப்போம். எந்த எதிர்வல்லமைகளை நமக்கு விரோதமாய் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமேன். ஒரு முறை நார்த் இந்தியாவுக்கு போயிருந்தேன். பாருங்க, அந்த மிஷினரி அற்புதமாக சாட்சி சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய மக +2 படிக்கிறா. ரொம்ப ஹார்டு, கஷ்டமான இடம். அப்பேற்பட்ட நேரத்தில் ஊழியம் செய்கிறார். இந்த மக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அங்கே இருக்கிற இந்த மதவெறி பிடிச்ச ஆட்கள் எல்லாம் இந்த பிள்ளைய
கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கி கொன்னணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கிறான். எப்போ இந்த புள்ள தனியாக ஸ்கூல் விட்டு வரும்போது அந்த டீமாக இல்லாமல் தனியாக வருவான்னு பார்த்துருந்துருக்கிறான். இவன் தனியாக வந்திருக்கிறா. வந்த உடனே மொத்த பேர் அவளை கடத்தி, பாஸ்டருடைய மக அவளை கடத்தி கொண்டு போய் பாருங்கள் ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பாழான வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு பாருங்கள் இவங்க எல்லாம் போய் சாராயத்தெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இவளை கெடுக்கலான்ட்டு உள்ள ரூமுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போய் பூட்டிட்டு இந்த பிள்ளையை அங்கே போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறா. இந்த பிள்ளைக்கு என்ன செய்யறதுனே தெரியல. தெரிஞ்சிடுச்சு தப்பு ஏதோ நடக்க போது இவனுங்க கடத்திட்டு வந்துட்டான். பேகை கலட்டி வச்சுட்டு நேர் முட்டி போட்டு அந்த பொண்ணு ஜபம் பண்ண ஆரம்பிச்சுதான். பாருங்க எப்படி ஜபம் பண்ணிச்சு, என்ன பண்ணுச்சுன்னே தெரியலையா. ஜபம் பண்ண இவங்க எல்லாம் போய் குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மப்பு மந்தாரமா வந்தானுங்க பேர். வந்து இந்த பில்டிங் பக்கத்துல இருந்தா பில்டிங் பத்திட்டு எரியுதான், பயங்கரமா பத்திட்டு எரியுதான். ஏறினதெல்லாம் இவங்களுக்கு இறங்கிடுச்சாம் பார், மொத்தம் இறங்கிட்டு. அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி திணறானா. நெருப்பு அணையவே இல்லையா, கொஞ்சம் கூட குறையிலையா. பில்டிங் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கான். பயந்து திக்கு முக்காடி திணறி எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் அந்த இடத்த விட்டு எல்லாம் ஓடி போயிட்டு இருக்கிறான். ஓடி போயிட்டு காலையில் வந்து பார்த்தா இந்த பில்டிங் அப்படியே இருக்கான், வீடு பூட்டின மாதிரியே இருக்கான். போய் திறந்து பார்த்தா அந்த புள்ள அப்படியே படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான். எழுப்பி கேட்டாங்களாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். இந்த புள்ள கேட்டுச்சா என்ன ஆச்சு, நீ இருந்த வீடெல்லாம் பத்திக்கின்னு எரிஞ்சுது. அந்த பொண்ணு அழுதுன்னு சொல்லிச்சான், என் ஆண்டவர் என் கூட இருந்தா. நம்ம தான் குண்டு ஊசி குத்தினாலே கடப்பாறை குத்தின மாதிரியே பில்டப் பண்ணுவோம்ல, லேசுப்பட்ட ஆளுகளா. சோத்திரம் ஆண்டவரே, எவ்வளவு அற்புதம் பாருங்க. 12வது படிக்கிற பிள்ளையா ஜபம் பாரு, பரலோகத்தின் அக்கினியை கொண்டு வந்தது. ஐயா நீ படுத்திருக்கிற பாலசிங்கம், உனக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் எல்லா நுகங்களையும் உடைக்க வல்லமையுடையது. ஆமென். ரோமர் 8வது அதிகாரத்தில் 11வது வசனம் நினைக்கிறேன். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருந்தா சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை ஜீவனுக்கு ஏதுவானவர்களாக மாற்ற வல்லமையுடையது. ஆமென். ஆமா, யாரை சார்ந்து கொண்டிருக்கிற, யாரை நம்பிட்டு இருக்கிற, யார் பட்சத்தில் நின்று கொண்டிருக்கிற, ஆண்டவர் பட்சத்தில் வர ஆரம்பித்து பாரு. திடனற்று போனவனா இருக்காத, தீர்மானம் எடுக்க முடியாதவனா இருக்காத, வீணர்களோடு சேராத, தரிசனம் இழந்தவனோடு சேராத, தவறான வழியில உன்னை நடத்துகிறவனோடு சேராத. வாழ்க்கையை நாசமா மாத்திருவான். ஆண்டவரை பற்றி கொள்ள ஆரம்பித்து பார். பீலையாம பார்த்து ஆண்டவர் சொல்றார், அது பரவி போகிற ஆறு, அது நதியோரமாய் நாட்டப்பட்ட சந்தன மரம். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இன்னும் கொஞ்சம் காலத்திலே கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று இஸ்ரவேலை குறித்தும் யாக்கோப்பை குறித்தும் சொல்லப்படும். ஆமென். இவனை நீ சபிக்க வந்துட்ட, இன்னும் கொஞ்ச நேரத்துல பா, இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கானான் தேசத்துல இருக்கிற அந்த 7 ஜாதிகளை அழித்தான்ற ஒரு சத்தம் வரும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எத்தனை பேர் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்துட்டா நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நமக்காக கர்த்தர் வழக்காடுவார், நமக்காக கர்த்தர் பரிந்து பேசுவார், கர்த்தர் நம்முடைய பட்சத்துல வருவார். யோர்தான் நதியை கடந்து கில்கால்ல போய் நின்னு யோசுவா நின்னு பார்த்தா ஒரு பெரிய தேவ தூதன் உருவின பட்டயத்தோடு சேனையின் அதிபதியாய் வந்து நிற்கிறான். ஜாஷுவா பயந்து போயிட்டான். இப்பத்தான் கடந்து வந்து யுத்தத்துக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல சாஷ்டாங்கமா விழுந்து யோசுவா அந்த தேவ தூதனை சேனையின் அதிபதியை பார்த்து கேட்கிறான், நீர் எங்களை சார்ந்தவரா அல்லது எங்களுடைய எதிரியை சார்ந்தவரா அப்படின்னு கேட்கிறான் ஜாஷுவா. அதுக்கு அந்த தேவ தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர் சொல்றார், நான் உன்னை சார்ந்தவனும் கிடையாது அவனை சார்ந்தவனும் கிடையாது, நான் சேனையின் அதிபதியா இந்த ஜனத்திற்கு முன்பதாக போவது வந்திருக்கிற. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க எதை சுதந்தரிக்க முடியாதோ, எங்க மேற்கொள்ள முடியாதோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மோடு இருக்கட்டுமே. உருவின பட்டயத்துடைய தேவ தூதனை கர்த்தர் நமக்கு முன்பதாக அனுப்புவார். காரியத்தை கர்த்தர் தலைக்கீழாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். ஆமா, நம்ம மேல இருக்க அந்த அசட்டுத்தனம், சோம்பேறித்தனம், நிர்விசாரம் பாருங்க, சாக்கு போக்கு சொல்றது, தேவையற்ற காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு ஆண்டவருக்காக ஆண்டவர் பட்சத்தில் வந்து நிற்போமே. நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆண்டவர் காரியத்தை தலைக்கீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவானை கொண்டு போய் பத்மு தீவுல போட்டுட்டான். பாருங்க, பத்மு தீவுல போடுறதுக்கு முன்னாடி டொமினிஷியன் ராஜா சொன்னானா,
ஏசு ஆண்டவர் ஆண்டவர்னு இருக்கிற எல்லா சீஷர்களும் வந்து யோவான் கிட்ட சொன்னாங்களாம். ஏசு கிறிஸ்து ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி கிட்ட சொன்னாங்களாம். எல்லாரும் வந்து ஏசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் எல்லாம் செத்து போயிட்டான், இவன் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான், அவனை கொண்டு போட்டுட்டா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாங்களாம். 90 வயசு மதிக்கத்தக்க யோவான டொமினிஷியன் ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறான். இந்த ரோம பேரரசர்கள் இருக்கிறான் பாருங்க, கிறிஸ்தவருடைய ரத்தத்தை குடிச்சவன், கிறிஸ்தவர்கள் சாவதை ரசிக்கிறவன், அப்படியே துடிச்சு சாவதை ரசிப்பான். 2 பேரையும் சண்டை போட விட்டுடுவான், எரியிற நெருப்புல தூக்கி போட்டுருவான், மேல தாரை உருக்கி ஊத்திடுவான், சிங்கத்தை அவிழ்த்து விட்டுடுவான், என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி கிறிஸ்தவர்கள் சாவதை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சான். அப்பேற்பட்டவன் கிட்ட சொன்னாங்களாம், எல்லாம் ஏசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் மறிச்சிட்டான், ஒருத்த மட்டும் உயிரோடு இருக்கிறான், அவனை கூட்டிட்டு வந்து போட்டு தள்ளிட்டோம்னா கிறிஸ்துவ சாம்ராஜ்யமே அழிஞ்சிட்டானா. தேங்காய் மண்டைய. அல்லேலூயா. ஏலே இத்தனோண்டு மூளையை வச்சுங்கிற நீயே இப்படி திங்க் பண்ணா? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமும் இல்லவர், யோசனையில பெரியவர், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், அவருடைய வழியை ஒருத்தனும் புரிஞ்சிக்க முடியாது. அல்லேலூயா. அவன் சொன்னா யோவான கையும் காலுமா எபேசு பட்டணத்திலிருந்து கட்டி கொண்டு வந்து டொமினிஷியன் ராஜாவுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு இருக்கிறான். டொமினிஷியன் ராஜா எல்லாரும் நிற்க, டொமினிஷியன் ராஜா யோவானை பார்த்து கேட்டானா, ஏசு ஆண்டவர்னு சொன்னேனா கொதிக்கிற எண்ணெயில் உன்னை அப்பளம் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துடும் அப்படின்னானா. ஏசு ஆண்டவர் இல்லைன்னா உன்னை உயிரோடு விட்டுடும் அப்படின்னாரான். 90 வயசு. எல்லாம் கவனி, எத்தனை வயசு? சத்தமா சொல்லுங்க. நம்மள தான் இருக்கிறோம் 19 வயசுல குப்புற அடிச்சு படுத்துங்கிறோம். டயர்டாயிடுச்சுன்றம்பார். இல்லை, நான் என்ன பண்ணுன்னு கேட்குறேன். புரிஞ்சுதா? நான் யாருக்கோ பேசுகிற மாதிரி என்னை பார்ப்பீங்க பாரு. 90 வயசு, முடியெல்லாம் நரைச்சி போன தேகம் வந்து நின்றுட்டு கேட்டானா, பொறிச்சு எடுத்துருவேன். நக்கெல்லாம் சிரிச்சிட்டு யோவான்னு சொன்னாரான், 90 வயசு வரைக்கும் என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விழுந்து போகாமல் பாதுகாப்பார், இனியும் பாதுகாப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இலே, நான் எவ்வளவோ பார்த்துட்டேன்டா, கிளம்பு காத்து வரட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இந்த பூச்சாண்டி வித்தைக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. நான் யார் தெரியுமா? அவர் மார்பில் சாஞ்சவன், மறுரூப மலையில் அவரோடு இருந்தவன், அவர் பக்கத்தில் இருந்தவன், அவர் கொடுத்த உத்தரவாதத்தை நிறைவேற்றினவன். நீ ஊற வேணா என்ன வேணா பண்ணலாம், எனக்கே வா பார்த்துக்கலான்ற மாதிரி இருக்கு பாரு. அல்லேலூயா. எண்ணெய் கொப்பரையை கொதிக்க வச்சுட்டு மூர்க்க கோபம் கொண்டானா டொமினிஷியன். யோவானை கொண்டு போய் கொதிக்கிற எண்ணெயில போட்டா தண்ணியிலேயே நடந்தாம்ப, தண்ணியில நடக்கிற மாதிரியே. ஐயாவுக்கு ஏறினதெல்லாம் இறங்கிடுச்சு பாரு. அல்லேலூயா. நான் ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கிறேன், நம்ம ஆண்டவர் சில்ட்ரன் கிட்ட மோதவே மாட்டார். ஐயோ கையை தட்டலாம்ல. இந்த சும்மா இருக்குல்ல, இந்த வத்தல் சொத்தல் எடுபடி கேட்டை பூட்டுறது, இந்த பிரியாணி பாக்கெட்டுக்கு பின்னாடி வர்றது, அதெல்லாம் சில்ற. அல்லேலூயா சொல்லு பாப்பா. நம்ம ஆண்டவர் பெரிய ஆண்டவர். இதை விட பியூட்டி என்னன்னு தெரியுமா? சின்ன கல்லை வச்சு தான் கோலியாத்தை போட்டு தள்ளுவார், தானியேலை வச்சு தான் நேபுகாத்நேச்சரை கவுப்பார், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வச்சு தான் நேபுகாத்நேச்சரை கவுப்பார். நான் பேசுறது புரியுதா? புரிஞ்சா கையை தட்டி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம ஆண்டவரை போல நல்லவர் யாருமே கிடையாது. ஆமென். ஆமா, பெரிய ஆண்டவர். பாருங்க, கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டோன்னே ஐயாவுக்கு ஏறினதெல்லாம் இறங்கிடுச்சாம்ப. இறங்கிட்டோன்னு வெளியே வந்து பார்த்தா ஒரு கருகின ஸ்மெல்லு கூட வரலையா. அரண்டு போயிட்டான். எத்தனையோ பேரை கொன்னவன் இவங்கிட்ட வேலைக்காகல. யோவானை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார். தேவன் நிர்ணயித்த காரியம் யோவானுடைய வாழ்க்கையில நடந்தேறி முடிக்கிற வரைக்கும் எந்த கொம்பனாலும் யோவானை ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். உனக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார், நம்மை குறித்த ஒரு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டபடினாலே மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு ஏன் தோற்று போகிறோம்? தெய்வத்தை சார்ந்து கொள்ளல, தெய்வத்தை அண்டிக் கொள்ளல, தெய்வத்தை பற்றி கொள்ளல. அதனாலதான் தோல்விகளும் ஏமாற்றங்களும் இழப்புகளும் வேதனைகளும் அவமானங்களும் நிந்தைகளும் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மூழ்கடிக்கிற நிலைமையில் இருக்கு. ஆமென். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க பார், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு தில்லு வேணும்யா. அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீ நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது உமக்கு தெரிந்திருக்க கடவுது. அவன் என்ன சொல்றான்? இந்த பைபிளை தூக்கிட்டு வந்ததுக்கு நான் சாப்பாட்டுக்காக வரல.
சாவதற்காக வந்திருக்கிறேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். நான் முழங்கால் படியிட்டது வாழ்வதற்காக அல்ல, என் வாழ்வையும் தெய்வத்திற்காக கொடுப்பதற்காகத்தான். நான் அவரை ஆராதிப்பதற்கு, ஏன் தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்ல, அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை என் நிமித்தமாக நிறைவேற்றி முடிப்பதற்காகத்தான். அதனால நீ நினைக்கிற மாதிரி வாழணும்லாம் வரல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பைபிளில் வாழணும்னு நினைச்சவங்களாம் செத்துட்டான், சாவணும்னு நினைச்சவங்களாம் உயிரோடு இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அதே தான் நமக்கும். ஆமென். ஆண்டவரே உங்களுக்காக சாவர ஆண்டவரேன்னு வந்து பாருங்க, 100க்கு மேல் வாழ்வோம். என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? அல்லேலூயா. ரொம்ப நேரம் உட்கார முடியாது, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் முட்டி போட முடியாது, கால் வலிக்குன்னா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமாம், இந்த சும்மா தில்லலங்கடி வித்தெல்லாம் காட்டக்கூடாது. ஆமாம், வாழ்றது ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படுற மாதிரி, ஆண்டவர் மகிழ்ச்சி ஆகிற மாதிரி, நம்ம செத்த பரலோகத்துக்கு போய் நம்ம செத்தவனே தலைவர் எந்திரிச்சு வான்னு சொல்லணும். நல்லது, உண்மையை, உத்தமமான ஊழியக்காரனேன்னு சொல்லணும். பரவாயில்லடா கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தேன்னு சொல்லணும். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும். ஆமென். அவரை சார்ந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்னாங்க பாருங்க, எவ்வளோ அற்புதமா. நான் மட்டும் சாத்ராக் மேஷாக்குவா இருந்தா இப்போ பேசுகிற மாதிரியே பேசியிருப்பான். அங்கேயும் ஐயோயோ அவசரப்பட்டு பேசிட்டுமே, தூக்க வரானே நினச்சிருப்பேன். இயேசு நாமத்தில் கட்ட வரும்போது செத்துணுமா. நீங்கள் ஜெபம் பண்ணாத மாதிரி என்னை பார்க்காதீங்க. நீங்களும் ஜெபம் பண்ணியிருக்கீங்கல்ல, ஆண்டவரே அவன் வந்து என்னை தொட்ட உடனே என்ன செஞ்சிடணும்? செத்துணும். கட்டிட்டான். தூக்க போகிறான், தூக்கும் போதே அவன் செத்துணுமா. தூக்கிட்டான். கொண்டு போகிறான், போகும்போதே செத்துணுமா. போயிட்டான். போட போகிறான், போடும்போதே செத்துணுமா. செத்துட்டான். நம்மளை உருட்டி விட்டுட்டான். அல்லேலூயா. பார்த்தா நெருப்புல நிற்க ஆரம்பிச்சாம்ப, நடந்தாம்ப. 4வது சாயல் தேவகுமாரனுடைய சாயல். ஆமென். நம்ம போற எல்லா அழுகையின் பள்ளத்தாக்குகளிலேயும் நம்ம அனாதை அணிக்கலையா? நமக்கு பின்னாடி ஒருவர் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்து முடிக்க போதுமானவர். ஆமென். அவரை சார்ந்து கொள்ள ஆரம்பித்து பாரு, அவரை அண்டிக் கொள்ள ஆரம்பித்து பாரு, அவரோடு கை கோர்த்து நடக்க ஆரம்பித்து பாரு, அவரோடு பழக ஆரம்பித்து பாரு. காரியத்தை கத்த தலைக்கீழாக மாற்றுவார். 1வது நூற்றாண்டில் சபையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு, சாப்பாடு பிரச்சனை. எபிரேயர்களுக்கு கிரேக்கர்களுக்கு பெரிய பிரச்சனை. கிரேக்கர்கள் விசாரிக்கப்படலன்னு ஒரு பெரிய சண்டை வந்தோடனே எல்லாம் பேதுருக்கிட்ட வந்து சொல்றாங்க, சாப்பாடு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. பேதுரு நல்ல ஒரு வார்த்தை சொன்னார் பார், நாங்களோ ஜெபிப்பதிலையும் வேதம் வாசிப்பதிலையும். எப்படியா நிழல்பட்ட அற்புதம் நடந்தது? எப்படியா சிறைச்சாலை பேதுருவை அடக்கி வைக்க முடியல? நாங்களோ செபிப்பதிலையும் வேதம் வாசிப்பதிலே. எனக்கு இதுவரை ஒரு பெரிய டார்கெட் இருக்கு. அதை நிறைவேற்றணும்னா ஜெபமும் இந்த வேதமும் முக்கியம். என்னை குறித்த தெய்வம் வைத்திருக்கிற திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறி முடிக்கணும்னா ஜெபமும் வேதமும் முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா சொன்னார் பாருங்கயா. முன்னாடி போய் பேதுரோட லைஃப் எடுத்துப்பார். எங்க போனாலும் தூங்குறது, கெத்செமனே தோட்டத்துக்கு போனாலும், மறுரூப மலைக்கு போனாலும், எங்க போனாலும். ஆனா அதே பேதுரு பாரு எப்படி மாறிட்டாரு. அப்போ கூட இருந்த மாதிரியே கூட இல்லாம இருந்தார். இப்ப இயேசு கூட இல்லாதது மாதிரியே இருக்கு, ஆனா இயேசு கூட இருந்தார். அப்ப சார்ந்து கொண்ட மாதிரியே பேசினார் பார், ஆனா சார்ந்து கொள்ளல. இப்ப சார்ந்து கொள்ளாதவர் போல இருந்தார், ஆனா சார்ந்து கொள்ள ஆரம்பித்தார். ஆமென். கடந்த காலம் எப்படி வேணா இருக்கட்டுமே, எதிர்காலத்தை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமே. ஆண்டவரை வைராக்கியமா பற்றி கொள்வோமே. வீணர்களை போல இருக்கக்கூடாது. ஆமே. நம்ம அப்பா அம்மா தப்பு பண்ணியிருக்கலாம், நம்ம தப்பு பண்ணக்கூடாது. நம்முடைய முற்பிதாக்கள் தப்பு பண்ணியிருக்கலாம், நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அவங்க தேவனுக்காக சாட்சி இல்லாமல் போயிருக்கலாம், நம்ம சாட்சியா மாறணும். தேவனுக்காக ஒருபோதும் தெய்வத்தை விட்டு கொடுக்க கூடாது. எதற்காகவும் எதையும் இழக்கலாம். இயேசுவுக்காக, இயேசுவை மட்டும் எதற்காக இழக்கக்கூடாது. இயேசுவுக்காக எதையும் இழக்கலாம், ஆனா இயேசுவுக்காக எதையுமே இழக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
நம்ம ஆண்டவரோடு இருந்தா கர்த்தர் நம்மோடு இருக்க ஆரம்பிப்பார். ஆமா, வருகிற எல்லா பிரச்சனையும் மேற்கொள்ளணுமா? மந்திரவாத கிரியைகள், செய்வினைகள், நமக்கு விரோதமாய் வந்த எல்லா எதிர்வல்லமைகளும் மேற்கொள்ளணுமா? அவர்கள் கர்த்தரோடு இருந்தார்கள். கர்த்தர் அவர்களோடு இருந்தார். காரியத்தை கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். தாவீது போய் சொன்னான், நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன். தெய்வத்தை எவன் ஒருவன் சார்ந்து கொள்ளுகிறானோ அவன் பேச்சு வேற மாதிரி இருக்கும், அவன் நடக்க வேற மாதிரி இருக்கும், அவனுடைய செய்கை வேற மாதிரி இருக்கும். அவனுக்காக கர்த்தர் சேனையின் அதிபதியாய் வருவார், யுத்தம் பண்ணக்கூடியவராய் வருவார். ஆயிரமான கூட்டம் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தர் நம்ம பட்சத்தில் நின்று காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யெரொபெயாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளல, சுயபலத்தை நம்பி வந்தான். 5000 ராணுவ வீரர்கள், 5 லட்சம் ராணுவ வீரர்கள் செத்து போனார்களா? ஆனா அபியா கர்த்தரை நம்பினான். அவன் பெரியவன், இவன் சின்னவன். தெய்வத்தை சார்ந்து கொண்டான். தெய்வம் ஜெயத்தை தர ஆரம்பித்தார். ஒருவேளை நம்முடைய வியாபாரமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எத்தனை எதிர்மறையான காரியமா இருக்கலாம், எத்தனை பேர் நமக்கு விரோதமா சூனியம் பண்ணலாம். ஆனா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ராஜாவின் ஜெய கம்பீரத்தை நமக்குள்ள வைப்பார். நம்முடைய வியாபாரம் பரவி போகிற ஆராய் கர்த்தர் மாற்றுவார். வாசனை வீசத்தக்க விதத்தில் கர்த்தர் மாற்றுவார். காண்டாமிருகத்தர் கொத்த பலனை கர்த்தர் தருவார். ஒருபோதும் குறுகி போக விடமாட்டார், ஒருபோதும் வர்த்திக்க விடமாட்டார், ஒருபோதும் சோர்ந்து போக விடமாட்டார், ஒருபோதும் சிறுமைப்பட்டு போக விடமாட்டார். நம்ம எல்லா விதத்திலையும் தலைகீழாக மாற்றுவார். யாரை சார்ந்து கொண்டிருக்கிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டபடினாலே மேற்கொண்டார்கள். நம்ம ஒரு சவாலோடு எழுந்திருப்போமே. வரப்போகிற புது வருஷத்துல நம்ம போகிற எல்லா இடத்திலையும் கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழுமி நிற்போமா? எல்லாரும் எழுமி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எத்தனை கொதிக்கிற எண்ணெய் கிணறு வந்தாலும், எத்தனை எரிகிற சூளைகள் வந்தாலும், எத்தனை பேர் ஒரு பெருந்திரள் கூட்டமாய் நமக்கு விரோதமாய் வந்தாலும், எத்தனை அமலேக்கிய ஆவி நமக்கு விரோதமாய் எழும்பினாலும், ஆண்டவருக்கு ஒரு யோசுவா போதும், ஆண்டவருக்கு ஒரு தாவீது போதும், ஆண்டவருக்கு ஒரு தெபோரால் போதும். ஆமென். ஆண்டவருக்கு ஒரு எஸ்தர் போதும். 127 தேசத்தை அழிக்கிற ஆமான்களுக்கு மத்தியில ஒரு எஸ்தரை கொண்டு கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, எஸ்தர் சொன்னார், நானும் என் தாதிமாரும் 3 நாள் உபவாசம் பண்றோம், நீரும் அங்க ஜெபம் பண்ணு, செத்தாலும் நான் போறேன்னா. 127 தேசத்தில் இருக்கிற யூதர்களை காப்பாற்றினாலே யாருக்கு தெரியும் அவர் யாரை கொண்டு என்ன செய்வாரோ? இந்த கடைசி காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது. சபையாகிய நாம் எல்லாரும் அன்னைக்கு ஊரு மாறணும். மோசேயினுடைய கரத்தை தாங்கி பிடித்தது போல இன்னைக்கு சபையாய் நாம் ஏகோபித்து தேவராஜ்யத்தை கட்டுவதற்காக ஒருங்கிணைப்போம். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், நம்முடைய வீடாக இருக்கலாம், நம்முடைய வாசலாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் காப்பாற்றுவார். அந்த மிஷினரி அழுதுட்டு சொல்ல ஆரம்பித்தார், என் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க பாஸ்டர், அத்தனை பேர் சேர்ந்து கெடுப்பதற்காக இருந்தான். நான் என் ஆண்டவர் என் மகள் அவங்க தொட கூட விடலை. பரலோகத்தின் அக்கினி அனுப்பி என் மகளை அற்புதமாய் காப்பாற்ற ஆரம்பித்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்த முடிந்தவர்கள் உயர்த்தி இந்த நல்ல மாலை வேளையில் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஒரு வைராக்கியத்தின் ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பலனினால் எங்களை நிரப்புங்கப்பா. சோம்பேறிகளோடு இருக்கக்கூடாதுப்பா, வீணர்களோடு சேரக்கூடாதுப்பா, தரிசனம் இழந்தவனோடு போகக்கூடாதுப்பா. நல்ல வாய்களை திறப்போமா, நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒரு மகிமை என் மேல இறங்கட்டப்பா, ஒரு துதியினாவி என் மேல இறங்கட்டும், ஒரு ஜபாவி என் மேல இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய பட்சத்தில் நிற்கக்கூடியவனாய் மாற்றும், உம்மை சார்ந்து கொள்ளக்கூடியவனாய் மாற்றும். நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்து முழு பலத்தோட முழு இருதயத்தோட முழு சிந்தையோட ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா?